ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான Re:Zero ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே என்னோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் அனிமே அப்படின்னே சொல்லலாம். இது என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் தான் இருக்குது. அண்ட் என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிற ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் அனிமே அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு இந்த அனிமே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Re:Zero ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 1. யாரோ ஒருத்தங்க இறந்து போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ கடையில் ஜாமான் வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கடையில் உட்காந்து ஜாமான் வாங்கிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒன்று காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அங்கே இறந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அந்த இறந்து போகிறவனை காட்டுறாங்க. நான் எப்படியாச்சும் ஒன்று காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போயிட்டு இருக்கிறவன் என்னடான்னா ஒருத்தியோட கையை பிடிக்கிறான். இங்கே நம்ம ஹீரோ கடையில் ஜாமான் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அங்கே சாகிற கண்டிஷனில் இருக்கிறவன் நான் எப்படியாச்சும் ஒன்று காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு விஷயம் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு. என்னடா திடீர்னு எல்லாம் ஒரு மாதிரி தெரியுது, ஒருவேளை நைட் ஃபுல்லாக கேம் விளாண்டுட்டு இருந்தா இப்படி தான் பண்ணும் போல், ஒழுங்காக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை கசக்கிட்டு கண்ணை அவன் திறந்து பார்த்தா அவனுக்கு ஒரு ஆச்சரியம், அவன் வேற இடத்துல நின்றுட்டு இருக்கான். இது பார்க்குறதுக்கு ரியல் மாதிரியே இருக்குது, கனவு மாதிரியே இல்லையே. சரி ஓகே, யாரோ ஒருத்தங்க என்னை இந்த இடத்துக்கு சமன் பண்ணியிருக்காங்க போல், நான் வேற ஒரு உலகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். இந்த இடத்துல Re:Zero அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமேவோட நேமை போடுறாங்க. ஒரு பொண்ணு எதையோ ஒன்று தூக்கிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கா. அவளை பார்த்தா ஏதோ திருடி மாதிரி தெரியுது. ஏங்கப்பா இந்த இடத்துல டம்மி ஹியூமன்ஸ்லாம் இருக்காங்க, மான்ஸ்டர்லாம் கூட இருக்காங்க, கண்டிப்பாக எனக்கு ஏதாச்சும் பவர் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு ஆபத்தாக இருக்குது, என் பவரை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் வேற ஒருத்தன் வந்து காப்பாற்றுறான். ஒருவேளை இப்போமே எனக்கு பவர் வந்திருக்காது போல் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா கடையில் ஒரு ஆப்பிள் இருக்குது. இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற காசை கொடுக்குறான். இது காசு இல்லை, காசு இல்லைன்னா வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விடுதான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபேண்டசி வேர்ல்டில் ஒரு அட்வென்ச்சரஸ் கில்டு இல்லைன்னா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குன்னு சொல்லிட்டு லேடிஸ் பாத்ரூம்குள்ளே போய் அடி வாங்குறான். அதுக்கப்புறமா பாருக்குள்ளே போயிட்டு அவனை ஒரு ஆள் வந்துட்டு தள்ளி விடவும் கண்ணில் கொத்திருந்தான். அப்படியே போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருதான். இது நியாயமே இல்லை. எத்தனை படத்தில் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி சமன் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று சூப்பர் பவர் இருக்கும், இல்லை லெஜெண்டரி ஸ்வாடாச்சும் தருவாங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான், அதில் சார்ஜ் இருக்குது, ஆனால் சிக்னல் இல்லை. எத்தனை படம் பார்த்துருக்கேன், கண்டிப்பாக ஒரு அழகான பொண்ணு தான் இந்த இடத்துக்கு என்ன சமன் பண்ணியிருப்பா, அழகான பொண்ணு சீக்கிரம் என்ன தேடி வா அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கும்போது பார்த்தா 3 ரவுடி பசங்க தான் வந்து நிற்காங்க. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டுருக்கா. இவா தான் அந்த பொண்ணாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண சமன்ல இருந்தா நான் வந்திருக்கேன் அப்படிங்கவும் நீ யாருனே தெரியாதுன்னு அந்த பொண்ணு ஓடிடுதா. உடனே நம்ம ஹீரோ சரி ஒரு வேளை மேஜிக் பவர் இல்லைன்னா என்ன, நம்மக்கிட்ட சூப்பர் பவர் ஏதாச்சும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு இருக்கிற எல்லாரையும் அடிக்கிறான். உடனே கூட இருக்கிற இன்னொருத்தன் கத்தி எடுத்துட்டு நிற்கவும் ஐயா என்னை விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் காலில் விடவும் இப்போ எல்லாருமே போட்டு நம்ம ஹீரோவை அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு ஓடி வரா. அவள் ரொம்பவே அழகாக இருக்கா. ஹீரோயின் என்ட்ரன்ஸ் ஆச்சு, ஸோ கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் இருக்கும். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு என் பேட்ச் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நாங்கள் உங்கள் பேட்ச் எதுவும் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இவனை காப்பாற்ற வந்திருக்கீங்களான்னு கேட்கவும் இவனெல்லாம் காப்பாற்ற வரல, என்னோட பேட்ச் தான் வேணும் அப்படிங்கவும் இப்போ தான் ஒரு சின்ன பொண்ணு இந்த வழியாக தூக்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் உடனே நம்ம ஹீரோயின் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. ஆனால் இவனை நான் விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவா அவா காப்பாத்துறா. இங்கே பாரு பொண்ணு, நெக்ஸ்ட் டைம் மட்டும் நான் உன்னை பார்த்தேன், கண்டிப்பாக உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டேன், இப்போ எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிரா சொல்லவும் ஒரு பூனை வந்துட்டு டேய் ஒழுங்கா இங்கேருந்து ஓடிருங்கடா இல்லைன்னா ஏதாச்சும் பண்ணியிருப்போம் அப்படின்னு அந்த பூனை சொல்லுவோம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சமன் தானே, இவகிட்ட மேஜிக் பவர் இருக்குது, இவகிட்ட வச்சுக்கிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் ஓடிருந்தாங்க. நம்ம ஹீரோவோட மொழியே சரியில்லை, ஆளு புதுசாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அவனை ஒத்து பார்க்குறா. உண்மையிலேயே உங்கள் பேட்சை நான் எடுக்கலங்க அப்படின்னு அவள் சொல்லவும் சரி ஓகே உன் பார்வையிலேயே தெரியுது நீ அதை எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவள் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எந்திக்க முடியாமல் மயங்கி விழவும் இவனை நீ காப்பாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை கேட்கு. இவனை இப்படியே விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவள் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ கண்முழிச்சு பார்த்தா அவன் யார் மடியிலையோ படுத்து கிடக்கான். பார்த்தா அது அந்த பூனை தான். உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த கேமில் நான் ஒரு ஹீரோ, என்னோட ஹீரோயின் ஒரு பூனையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டு இருக்கவும் என்னாச்சு உனக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு அந்த பூனை கேட்க இல்லைன்னு சொல்கிறா. பார்த்தா ஹீரோயின் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. உன்னோட காயத்துக்கெல்லாம் நான் ஹீலிங் போட்டுட்டேன், ஆனால் அதை ஒன்றும் நான் சும்மா பண்ணல, உங்ககிட்டேருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன். என்னோட இன்செக்னியாவை நீ பார்த்தியா, அது நடுவில் வந்துட்டு ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி ஓகே நீ பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ், நான் உனக்கு ஹீலிங் பண்ண நீ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. அவள் அவசரமாக நிற்கிறத பார்த்தாலே தெரியுது அவளுக்கு அந்த பொருள் எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் கூட நான் யாருன்னே அவளுக்கு தெரியாது, ஆனால் எனக்காக மெனக்கிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அது போக அவள் செஞ்ச ஹெல்ப்புக்கு என்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்கல. இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகிறான். நான் அவன் கூட வந்து அந்த இன்சிக்னியாவை கண்டுபிடிச்சி தரேன், நான் அதை பார்க்கலனாலும் அந்த பொண்ணோட ஃபேஸை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கவும் ஆனால் எனக்கு இதுக்குலாம் உனக்கு ரிவார்டு தர முடியாதுன்னு ஹீரோயின் சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கவும் அப்போ எதுக்காக என் கூட வர அப்படிங்கவும் நான் ஒரு நாளைக்கு ஒரு நல்லதாச்சும் பண்ணால் தான் எனக்கு தூக்கம் வரும், ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னோடனே அந்த பூனையும் ஓகே சொல்லுது. உடனே இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஊர் ஃபுல்லாக அந்த பொண்ணை தேடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை வரைஞ்சி எங்கெல்லாமோ தேடி பார்க்குறான், ஆனால் எங்கேயுமே அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லை. இப்போ இவங்க ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். அந்த பூனை வந்துட்டு நம்ம இன்னும் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிடவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டு
என்னோட பேரு சுபாரு நாட்ஸுகே நைஸ் டு மீட்டிங் யூ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூனை வந்துட்டு என்னோட பேரு ஹாக் நைஸ் டு மீட்டிங் யூ அப்படின்னு அந்த பூனை சொல்லுவோம். ஆமா நீ எங்கேருந்து வந்திருக்கான்னு அந்த ஹீரோயின் கேட்குறா. நான் ஈஸ்ட் சைட்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவோம். நம்ம இருக்கிறதா ஈஸ்ட், இதுக்கு மேலே ஈஸ்ட் சைடு எந்த சிட்டியே கிடையாது. ஆக மொத்தம் நீ எங்கே இருக்கேன்னே உனக்கு தெரியல, உன்கிட்ட துட்டு இல்லை, உனக்கு எழுத படிக்க தெரில அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். ஆனால் நீ ஆளை பார்த்தா கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பூனை கேட்குது. நான் வீட்டில் இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் அவனோட கையை பிடிச்சி நம்ம ஹீரோயின் பார்க்குறா. உன்னோட கையை பார்த்தா சாஃப்டான கை மாதிரி இருக்கு, நீ வேலை செய்கிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குவான். அவன் சமாளிச்சுட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். என்னோட பேர் சட்டோரா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவான். அந்த பூனை வந்துட்டு ஷாக் ஆகுது. ஓ சட்டோராவா, நல்ல பேர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அந்த பூனை கேட்குது. இப்போ இவங்க திரும்பியும் அந்த இன்சிக்னியாவை தேடி கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பொண்ணு தொலைஞ்சு போய் நிற்கிற மாதிரி இருக்கு, நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட பேட்ச் தேடுறது முக்கியம் இல்லையான்னு ஹீரோ கேட்குறான். வேணா உனக்கு பிரச்சனையாக இருந்தால் நீ இங்கேருந்து கிளம்பி, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு நீ தொலைஞ்சு போயிட்டியாமா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. ஹே பாப்பா அழாத, எதுக்காக அழற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்த பார்க்குறா. ஆனால் அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கவும் நம்ம ஹீரோ வந்துட்டு என் கையில் இருக்கிறது ஒரு மேஜிக்கல் காயின், இப்போ பாரு இது காணாமல் போயிடுச்சு, எங்கே போச்சு, இதோ இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மேஜிக்கெல்லாம் பண்ணி காமிச்சிட்டு அந்த காயினை அந்த பொண்ணுகிட்டே கொடுக்குறான். ஓ உங்கள் அப்பா அம்மாட்டே இருந்து தொலைஞ்சு போயிட்டியா, நாங்கள் ஒன்றா உங்கள் அப்பா அம்மாட்ட கொண்டு போய் விடுதோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம 2 பேரும் கப்பிள்ஸ், இது நம்மளோட குழந்தைன்னு தானே பார்க்குறவங்க நினைப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்கவும் நான் உன்னை பிரதராக தான் பார்க்கன்னு சொல்லி அவள் காமெடி பண்ணுதா. இப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்டேயே போயிருதா. சரி நீ தான் இன்றைக்கி ஒரு நல்லது பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் எனக்கு 2 நல்லது பண்ணால் தான் தூக்கம் வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்ணுறான். அதான் நீ ஒரு நல்லது பண்ணிட்டல உனக்கு தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட இன்சிக்னியாவை நான் எப்படியாச்சும் கண்டுபிடிப்பேன், ஏன் ஒரு நாளைக்கு 2 நல்லது பண்ணக்கூடாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகவும் ஆக்சுவலி நான் ஒரு ஹாஃப் எல்ஃப் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே நினச்சேன் என்னடா நீ அழகாக இருக்கியன்னு, எல்ஃப்னாலே செம கியூட்டாக தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் சொன்னது உனக்கு காதில் விழலையா, நான் ஒரு ஹாஃப் எல்ஃப் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அவள் ஒரு மாதிரி வெக்கமாக்குறா. உடனே அந்த பூனை வந்துட்டு நான் செம ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு அது சொல்லுவான். அப்படின்னா நீ இப்படி குத்தக்கூடாது, சரி எனக்கு வலிக்கல நான் உன்னை விட்டுருதேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வர வெக்கப்படுறா. உண்மையிலேயே உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. இதில் என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, எந்த இடத்துல தொலைஞ்சதோ அந்த இடத்துல தேடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பிள் கடை முன்னாடி வந்து நிற்காங்க. நான் ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவான். அவள் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஆக மொத்தம் நீங்கள் எதுவுமே வாங்க போகிறதில்ல, என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த தொலைஞ்சு போன பொண்ணு இங்கே ஓடி வந்துட்டுருக்கா. பார்த்தா அதை அந்த ஆப்பிள் கடைக்காரரோட பொண்ணு தான். உடனே அந்த அன்னைக்கு இவங்க தான் வந்துட்டு நம்ம பொண்ணை காப்பாற்றினாங்கன்னு அந்த ஒய்ஃப் சொல்லவும் அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுக்குறா. இதை நீங்கள் ப்ளீஸ் வாங்கிக்கோங்கன்னு அந்த அம்மா சொல்லவும் நம்ம ஹீரோயின் அதை வாங்கி பேட்சாக மாட்டிக்கிடுதா. அந்த கடைக்காரர் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் பாத்தியா நம்ம யதார்த்தமாக பண்ண ஒரு ஹெல்ப்பை இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேருமே ஸ்லம்ப் மாதிரியான ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே அந்த பொண்ணு இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலி அந்த கடைக்காரன் அந்த பொண்ணு இந்த இடத்துல தான் இருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கான். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இதுக்கு மேலே டைம் இல்லை அப்படின்னு சொல்லவோ என்னாச்சுன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். நான் வந்து ஒரு ஸ்பிரிட் தான், ஸோ என்னோட மானம் எல்லாமே ட்ரை ஆகிட்டுருக்கு, நான் காலையில் 9 to 5 தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லவும் ஓ ஸ்பிரிட்ஸ் கூட டைமிங் போட்டு தான் வேலை பார்ப்பீங்களா அப்படின்னோடனே ஆமாம் இருட்ட பகுதியில், ஸோ என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது, எமர்ஜென்சின்னா கூப்பிடுங்க, நான் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை நீ தான் இவ்வளோ பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. நான் ஒரு பொண்ணு கூட இப்படி தனியாக நடந்து போவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். தப்பாக ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு மேஜிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. நான் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் சும்மா தான் சொன்னேன், நைட்டும் நம்மளால் ஸ்பிரிட்ஸை சமன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேஜிக்கல் பேட்ஸை யூஸ் பண்ணி அப்படியே ஸ்பிரிட்டை சமன் பண்ணுறா. அந்த இடமே ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. அந்த ஜொலிக்கிற பிரைட்னஸில் நம்ம ஹீரோயினோட ஃபேஸை பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் அழகாக நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியுறா. நம்ம ஹீரோக்கு அவன் மேலே லைட்டாக லவ் அந்த மாதிரி தெரியுது. இப்போ திரும்பவும் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த தேடி இவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் இவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஹீரோ அந்த ஆளை கூப்பிட்டு எஸ்கியூஸ் மீ சார், ஃபெல் அப்படிங்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே ஓ ஃபெல் அவங்ககிட்ட இருந்து ஏதோ திருடிட்டாளா, சரி ஓகே அந்த கடையில் போயிட்டு பாருங்கன்னு ஒரு கடையை சொல்லி அனுப்பி விட்றாங்க. என்னோட பொருளை அவங்க திருடி இருக்காங்க, நான் ஏன் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணும்னு நம்ம ஹீரோயின் வருத்தப்படுதா. ஹே கவலைப்படாதா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னோடனே என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட, உனக்கு எதுக்கு சிரமம் இருக்கட்டும் அப்படின்லாம் நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படிங்கவும் நீ அந்த மாதிரி எதுவுமே நடந்துக்கலையே நம்ம ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லவும் என்னப்பா நீ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனல் தர மாதிரி, ஹே சுபாரு நான் ஒன்று தான் நம்பியிருக்கேன், இந்த மாதிரி மோட்டிவேஷனலாக சொல்லலாம்ல அப்படிங்கவும் எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாது, நான் ஒன்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் அனுப்பி வைக்கவும் ஒருவேளை நான் திரும்ப வெளியே வரலைன்னா நீ இங்கேருந்து சேஃபாக போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். அந்த மாதிரிலாம் பேசாத, நீ கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அனுப்பி வைக்கிறா. நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்க்குறா, ரொம்பவே இருட்டாக இருக்குது. ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா கீழெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. பார்த்தா ஒருத்தன் இறந்து போய் கிடக்குறான். நம்ம ஹீரோ ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது ஓ நீ இதை பார்த்துட்டியா, அப்போ எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ பின்னாடியிலேருந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிட்டான்னு பார்த்தா அவனோட வயிற்றுல பெருசாக கீறி நிறைய ரத்தம் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வழியில் துடிச்சிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோயின் கதவை திறந்துட்டு உள்ளே வரா. ஹீரோயினையும் பின்னாடியிலேருந்து யாரோ அட்டாக் பண்ணி கொண்டுருந்தாங்க. நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே ஹீரோயின் இறந்து போயிருந்தா.
நான் விட மாட்டேன், எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இறந்து போகவும் பார்த்தா, டேய் தம்பி ஆப்பிள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்குறான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குவான். ஆப்பிள் வேணுமாங்கவும் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறான். அப்போ போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு இன்னும் முடியல, இது ரொம்ப லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோயினும் இப்போ இறந்த உடனே நான் எப்படியாச்சும் ஒன்று காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா அவனும் இறந்து போயிருந்தான். இப்போ கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஆப்பிள் கடை முன்னாடியே வந்து நிற்கிறான். டேய் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த கடைக்கார கூப்பிடுவோம். அப்படிங்கிறான். என்கிட்ட காசு எதுவும் இல்லை நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்போ இங்கேருந்து போன்னு சொல்லி கடைக்கார அனுப்பி விட்டுதாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம அங்கேருந்து இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. என்னோட காயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆக்சுவலி அவனுக்கு எந்த காயமும் இல்லை. ஐயோ அவன் இன்னும் அங்கேயே தான் இருக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக அந்த இடத்துக்கு ஓடுறான். பார்த்தா டேய் திரும்பவும் நீங்களா நேற்று நடந்ததுக்கு பழி வாங்க வந்திருக்கீங்களா, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவனை நம்ம போட்டு பொழந்து கட்ட வேண்டியதா அப்படின்னு ஒருத்தர் சொன்ன உடனே எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே நம்ம ஹீரோ அசால்ட்டாக அடிச்சு போட்டுதான். அவனுங்களை பிடிச்சி வச்சுட்டு எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு போட்டு இனிமே என் பக்கம் வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் இறந்து போன அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பட் இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு உள்ள யாராச்சும் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், கதவை திறங்கன்னு போட்டு தட்டுறான். உடனே ஒரு ஆள் வந்து திறக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. பார்த்தா நேற்று இறந்து போய் கிடந்த அந்த ஒரு ஆள் தான் இப்போ வந்து கதவையே திறக்கிறான். உடனே உங்களுக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்ன தம்பி வளருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கேட்காரு. நான் கேட்குறது கொஞ்சம் முட்டாத்தனமாக தான் இருக்கும். உங்களுக்கு ட்வின் பிரதர் யாராச்சும் இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா நேற்று நீங்கள் ஏதாச்சும் சாகிற கண்டிஷனில் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், என்ன தம்பி காமெடி பண்ணிட்டு இருக்க, நான் வயசானது தான், அதுக்குன்னு சாகிற கண்டிஷன்லாம் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சில்வர் ஹேரில் ஏதாச்சும் பொண்ணை பார்த்தீங்களான்னு கேட்கவும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறான். ஒருவேளை நேற்று நடந்தது எல்லாமே ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். எதுக்காக இங்கே வந்தா அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்கவும், இன்சிக்னியா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி எந்த பொருளும் என்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லவும், அது கொஞ்சம் முக்கியமான பொருள், அது அந்த சில்வர் ஹேர் பொண்ணோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், இப்போதைக்கு அது என்கிட்ட இல்லை, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய பொருட்கள் எனக்கு வரும், அதில் மேபி நீ தேடுறது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறான். அதை கொண்டு வர போகிறது ஒரு பொண்ணு, அவள் பேர் ஃபெல்ட் தானே அப்படின்னு கேட்கவும், உனக்கு அவளை தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட காசு இல்லை, அதுக்கு பதிலாக இதோ இருக்கு பாருங்க, இது வந்து ரொம்பவே ரேர் ஐட்டம் அப்படின்னு சொல்லவும் அந்த ஆள் அதை சாப்பிட்டு பார்க்குறான். ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். கவலைப்படாத தம்பி, நான் உனக்கு இந்த டீலிங்கை முடிச்சு தரேன் அப்படின்னு அந்த ஆள் சொல்லுவோம். நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பணக்காரங்க ஏழைங்கன்னு இருக்காங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. ஃபெல்ட் ஒரு வழியாக கடைசியாக நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உன்னை பார்த்துருக்கேனா, உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை உனக்கு என்ன தெரியாதா, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்சிக்னியாக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே உனக்கு அப்போ தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க. பாஸ்வேர்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ளே வரா. அந்த பொண்ணும் அந்த ஆளுமே ரொம்பவே நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஃப்ரெண்டு மாதிரி தெரியுது. இப்போ அந்த பொண்ணு டேரெக்டாக விஷயத்துக்கு வரா. நீ எவ்வளோ தருவா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், டேரெக்டாக விஷயத்துக்கே வந்துட்டியா, ஃபஸ்ட்டு உங்ககிட்ட அந்த இன்சிக்னியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பொண்ணு அதை எடுத்து காட்டுறா. இதுதான் இன்சிக்னியாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வாங்கி பார்த்துட்டு இருக்கான். என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனது காசு இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு டென்ஷன் ஆகுறான். ஆனால் அதுக்கு பதில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸ் இது வந்து டைமே வந்து ஃப்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு செகண்ட் டயத்தையே ஃப்ரீஸ் பண்ணி இது ஃபோட்டோ எடுத்துடும், நம்ம தேவைப்படுறப்ப அப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுதா. இது பார்க்க மீடியம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும், மீடியம்னா என்னன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். யார் வேணாலும் அந்த மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும், அதுக்கு இந்த டிவைஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும், எவ்வளோ போகும்னு அந்த பொண்ணு கேட்குறா. எப்படியும் 20 கோல்டு காயினுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லவும், உடனே நான் இப்போ இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், வெயிட் பண்ணி இன்னொரு பார்ட்டி இருக்காங்க, அவங்க வந்ததுக்கப்புறமா நெகோசியேஷனை முடிச்சுக்கலாம். அந்த இன்னொருத்தங்க தான் வந்துட்டு என்னை இன்சிக்னியாவையே திருட சொன்னாங்க, அவங்களுக்கு தான் இது தேவைப்பட்டுச்சு, அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம டீலிங்கை பேசி முடிப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஆனால் கண்டிப்பாக இவனோடது தான் பெஸ்ட் டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. அப்போ பார்த்தா கதவை தட்டுற சவுண்ட் கேட்கு. வந்திருக்கிற பார்ட்டிக்கு பாஸ்வேர்டு தெரியாது, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறா. எதுக்கோ சேஃப்டிக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு உருட்டுக்கட்டையே அவன் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டுதான். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பற்றி கேட்கவும், அவளை எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், எனக்கு அவளை விட்டா யாரும் இல்லை, அவளுக்கும் என்ன விட்டா யாரும் இல்லை அப்படின்னு அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கும்போது, இவங்க தான் அந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வரா. யார் இந்த புது பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவும், இவன் தான் வந்துட்டு பேரம் பேசுறதுக்காக வந்திருக்கான் இன்சிக்னியாக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அந்த பேரத்தை ஆரம்பிக்கிறாங்க. உன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், என்கிட்ட டைமை ஃப்ரீஸ் பண்ணுற அந்த மீடியம் டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து காட்டுறான். இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் என்னோட கிளைண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், அப்போ உங்களுக்கும் இன்னொரு கிளைண்ட் தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம் நீ யாருக்காக வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், நானாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணு 20 ஹோலி காயின் எடுத்து வச்சுட்டு என்கிட்ட இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அந்த ஆள் வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஆஃபர் தான் பெஸ்ட்டு, ஏன்னா அவனோடது 20 ஹோலி காயின்ஸ்க்கு மேலேயே போகும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அதில் வின் பண்ணுறான். எஸ் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு, சாரி மிஸ் எல்சா உங்களை தோக்கடிக்கணும்னு எனக்கு இல்லை, எனக்கு அந்த இன்சிக்னியா தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி இந்த இன்சிக்னியாவை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், நான் அதோட ஓனர்கிட்டயே கொடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவனை பிடிச்சி இழுக்கிறா. பார்த்தா அவள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா.
உடனே அந்த ஆள் அவனோட கட்டையை வச்சு இவளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த ஆளை அந்த பொண்ணு வெட்டிடுதா. அந்த ஆளை அடிபட்டுமே அந்த எல்சாங்கிறவளை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறான். அவன் கழுத்துக்கு நேராக ஜஸ்ட் கப்பை மட்டும் நீட்டுதா. அவனாவே ஓடி வர்ற ஃபோர்ஸில் அது மேலே குத்தி இறந்து போயிருந்தான். சொல்ல மறந்துட்டேன், உங்களோட ட்ரிங்க்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பா அவள் கீழே வைக்கிறா. இப்போ அந்த ஃபெல்ட் அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு இவ கூட சண்டை போட வருமோ, ஓ உனக்கு தைரியம் இருக்கா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு செம ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த எல்சாங்கிறவளை அட்டாக் பண்ணலான்னு போகிறா. பார்த்தா அந்த எல்சா அதுக்குள்ளே இவளை வெட்டி கொன்றுதா. உன்னை பார்த்தா நீ ஃபைட்டுக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்சா சொல்லவும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி ஃபோர்ஸாக கத்திக்கிட்டே அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் இவன் அடி வாங்கி கீழே விழுறான். மேஜிக் ப்ரொடெக்ஷனும் வாங்கிட்டு இல்லை, மேஜிக்கும் இல்லை, இவங்களாலேயே என்ன தோக்கடிக்க முடியல, சாதாரண நீ தோக்கடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவனுக்கு நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. இவள் இப்படி தான் அட்டாக் பண்ண போகிறா அப்படின்னு தெரிஞ்சுட்டு கரெக்டாக அவள் அட்டாக் பண்ண போது அதுலேருந்து மிஸ் ஆகுறான். அவளையும் அட்டாக் பண்ணிடுறான். ஏய் பரவாயில்ல, நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், என் மேலே கை வச்ச ஆள் நீ தான், ஆனால் இதெல்லாம் என்ன ஒன்றுமே பண்ணாது அப்படின்னு அவள் சொல்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட வயித்தாவா துண்டா வெட்டி வச்சிருக்கா. ஒருவேளை நீ மட்டும் இந்த இடத்துக்கு வரலன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்காதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள், வலிக்குதா சாகணும்னு தோணுதா, நான் அவனை சாகடிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே வலிக்குது. அவன் சாகிற கண்டிஷனில் இருக்கான். அவனால் முடியலை, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் சீக்கிரம் செத்தரணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். பார்த்தா அவன் இறந்துட்டான். திரும்பவும் இந்த ஆப்பிள் கடை முன்னாடியே வந்து நிற்கிறான். அந்த அதிர்ச்சியில் இருக்கிறதுனால அவன் அப்படியே மயங்கி விழுந்துருதான். தம்பி இந்த காசு கூட வேணாம், அந்த ஆப்பிளை சாப்பிடு அப்படின்னு அவர் கொடுக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே கிராஸ் பண்ணி போகவும் அவள் உடனே எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஹே சடலாக கொஞ்சம் நெல்லு அப்படின்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டே ஓடுறான். சுற்றி இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் உன்னை கண்டே பிடிக்க முடியல, நான் அங்கேருந்து வேணும்னே போகல, நல்ல வேளை நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், ஆமாம் யார் நீ, அந்த விச் ஆஃப் என்வி, அந்த சூனியக்காரி பேரை சொல்லி நீயே என்ன கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எந்த இடத்துல இந்த நான் திரும்பவும் கேட்குறேன், எதுக்காக அந்த சூனியக்காரி விச் ஆஃப் என்வியோட பேரை சொல்லி என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ஆனால் நீ தான் என்கிட்ட சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம், நான் அப்படி ஏதோ சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லை, அதுவும் அந்த சூனியக்காரி பேரை சொல்கிறது எவ்வளோ தப்பு தெரியுமா அப்படின்னோடனே சுற்றி இருக்கிறவங்களாம், ஆமா தம்பி நீ அந்த பொண்ணை ரொம்ப டீஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போகவும் பார்த்தா அந்த ஃபெல்ட் போயிட்டு அவகிட்ட பிட் பாக்கெட் அடிச்சுட்டு போயிருந்தா. ஓ இதுக்காக தான் நீ வந்து என்கிட்ட பேசினியா, என்னை டைவர்ட் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து பிட் பாக்கெட் அடிக்கலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தப்பாக நினச்சிட்டு அங்கேருந்து போகவும், ஹே நான் அப்படி எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே போகிறான். அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தாங்க. நம்ம ஹீரோவால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியல. கடைசியில் பார்த்தா அந்த 3 பேர், டேய் நேற்று தானடா உங்களை அடித்தேன், உங்களுக்கு வேலை சோழியே இல்லையா, எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பவும் அவன் முதுகுலேயே ஒருத்த குத்திருந்தான். அவ்வளோதான், நம்ம ஹீரோக்கு இப்போ நிறைய பிளட் லாஸ் ஆகுது. போலீஸ் வந்தால் மாட்டிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் அங்கேருந்து ஓடிட்டாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சாகிற கண்டிஷனுக்கு போகிறான். கடைசியில் இறந்து போயிருந்தான். அந்த ஆப்பிள் கடை முன்னாடியே திரும்பவும் வாரான். ஏங்க நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லையா இப்போ தான் அவனை பார்க்குறேன் அப்படின்னோடனே, எஸ் என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கவும், அப்போ போடா அப்படின்னு அவர் சொல்லுதாரு. இப்போ இவனுக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இதுதான் என்னோட பவர், என்னால் இறந்து போனால் திரும்ப உயிரோடு வர முடியும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட டயத்தில், அண்ட் இது வந்து நான் இறந்து போனால் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிடுறான். எஸ் ஆக மொத்தம் அப்போ இந்த இடத்துல மாடர்ன் டெக்னாலஜியே இல்லை, அப்போ இதை வச்சு இந்த இடத்துல நான் ராஜாவாக மாறிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட, எங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், என்னது தம்பி நான் அடுத்தவங்க பிரச்சனையிலெல்லாம் தலையிடுறது இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதவங்களும் இருக்காங்க, அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறவங்களும் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, என்னதான் இவன் வந்து இவன் மாறினாலுமே நடக்க போகிற சம்பவம் மாறப்போகிறதில்ல, எப்படியும் அவள் பிட் பாக்கெட் அடிக்கதா செய்தா, அப்போ நம்ம ஹீரோயின் இறக்க தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படியாச்சும் ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தேடி ஓடுறான். எப்படியாச்சும் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பழக்கடைக்கார்ட்ட போயிட்டு இங்கே ஏதாச்சும் பிட் பாக்கெட் நடந்துச்சா அப்படிங்கவோ, பழம் வாங்க மாட்டான் ஆனால் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லணுமா, ஆமாம் இன்னைக்கு ஒரு பிட் பாக்கெட் நடந்துச்சு ஆனால் வழக்கத்தோட வித்தியாசமாக இருந்துச்சு, அந்த பற்றியா ஓட்ட மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கப்பா அப்படின்னு அவர் சொல்லவுமே, நான் உங்ககிட்ட பழம் வாங்கலை, இருந்தாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னோட குழந்தை தொலைஞ்சு போயிட்டா, உன்ன மாதிரி ஒரு பையன் தான் காப்பாற்றி கொடுத்தான், அதனால தான் உனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். எப்படியாச்சும் ஃபெல்ட்டுக்கிட்டே இருந்து அந்த இன்சிக்னியாவை வாங்கி சட்டலா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னா அந்த பிரச்சனையே நடக்காது. முதல்ல அவள் பேர் சட்டலாவே இல்லை, பேர் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு போயிட்டு இருக்கும்போது அதே 3 பேர் வராங்க. ஏண்டா உங்கள் முட்டா மூஞ்சியெல்லாம் 3 தடவை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சுட்டு அப்படின்னு, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வயசில் நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவங்க போன தடவை போலீஸ் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போனாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த உலகத்தில் செக்யூரிட்டி மாதிரி யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இவன் நினச்ச மாதிரியே அங்கே ஒருத்தன் வாரான். இவன் முடி ரெட் கலரில் இருக்குது, இது லயன் ஹார்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் பயந்துட்டு இருக்காங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் என்கிட்ட பிரச்சனை பண்ணலைன்னா நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவுமே, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர் ஓடிடுறாங்க.
உடனே நம்ம ஹீரோ தேங்க்ஸ் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லவும் எதுக்கு இது என்னோட கடமை அப்படின்னு அவன் சொல்கிறான். அது போக நம்ம 2 பேர் இருக்கோம், அதனால தான் அவங்க பயந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோவையே விட்டு கொடுக்காம பேசுகிறான். நீங்கள் மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் அவங்க சொன்னாங்களே, எனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம், அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா வந்து போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் இன்றைக்கி ஆஃப் டியூட்டியில் இருக்கேன், அதான் யூனிஃபார்ம் போடல அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த லைன் ஹார்ட் நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னோட ஹேர் கட்டு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா வித்தியாசமாக தெரியுது, நீ இந்த இடத்துக்கு புதுசுன்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லு அப்படின்னு அவன் சொல்லவும், ஆக்சுவலி நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் இல்லை வேண்டாம், நீங்களே ஆஃப் டியூட்டியில் இருக்கீங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். எனக்கு அந்த பொண்ணோட பேர் கரெக்டாக தெரியாது, அவள் வந்துட்டு ஒயிட் ரோப் சில்வர் ஹேரில் இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி யாரையும் பார்த்தது இல்லையா, அவள் அழகாகவும் இருப்பா, ஒருவேளை நீங்கள் அவளை பார்த்தீங்க அப்படின்னா அந்த லோட் ஹவுஸ் கிட்ட வர வேணான்னு சொல்லுங்கள், அவளுக்கு தேவையான பொருளை நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுதான். ஃபெல்ட்டோட வீடு எங்கே இருக்குன்னு ஒருத்தன்ட்ட விசாரிச்சு இப்போ ஃபெல்ட்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். எப்படியாச்சும் நைட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை கொடுத்துட்டு நான் அந்த இன்சிக்னியாவை வாங்கினேன் அப்படின்னு இவன் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பொண்ணு மேலே போய் மோதவும், பார்த்துங்க அப்படிங்கவும் சாரி மேடம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு பார்த்தா அது எல்சா. அப்படியே ஷாக் ஆகுறான். எதுக்கு தம்பி பயப்படுது அப்படின்னு கேட்கவும், நான் பயப்படலையே அப்படின்னு அவன் சொல்கிறான். உன்னோட சென்ஸ் ஸ்மெல்லையே தெரியுது, நீ பயத்துலையோ கோவத்துலையோ இருக்கன்னு, ஆனால் எதுக்காக அப்படி இருக்கன்னு தெரியல, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பிடுதா. ஆமாங்க, உங்களை மாதிரி அழகானவங்களாம் கோவப்பட்டா அவங்களோட அழகெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹே கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அவள் கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுதா. அப்பாடா ஒரு வழியாக தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபெல்ட் வீட்டை போய் பார்க்குறான். போய் இந்த வீட்லையா ஒருத்தி வாழுதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்துட்டு ஃபெல்ட் வந்துடுதா. டேய் நீ என்ன திருடனா, ஒன்றும் இல்லாத வீட்டில் என்னடா எட்டி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை அட்டாக் பண்ணுறா. ஏன் வீட்டுக்குள்ளேயே நீ வர பார்க்குறியா, ஏன் வீட்லேயே திருட பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறா. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுறா, ஆனால் அவள் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹே ஃபெல்ட் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லுவான். ஏன் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உனக்கு ஏதாச்சும் திருடி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கவோ, இல்லை வாங்கிட்டே இருக்கிற இன்சிக்னியா எனக்கு வேணும் அப்படிங்கவோ, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எப்படியோ தெரியும், எனக்கு அந்த இன்சிக்னியா வேணும் அப்படிங்கவோ, அதுக்கு நீ ஃபஸ்ட்டு துட்டு தரணும் அப்படிங்கவோ, என்கிட்ட துட்டு இல்லை, அதுக்கு பதில் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மீடியம் டிவைஸ் அப்படின்னு அவளை ஃபோட்டோ எடுத்து காட்டுறா. எப்படி இது 20 ஹோலி காயின்ஸ்க்கு மேலவே தான் போகும், உனக்கு எப்படி இருந்தாலும் லாபம் தான், ஸோ எனக்கு அந்த இன்சிக்னியாவை தான் அப்படின்னு கேட்கவும், எனக்கு அதோட விலை எவ்வளோன்னு தெரில, ஸோ ராஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட கடைக்கு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லவும், ஆக மொத்தம் கடைசியில் அங்கே தான் போக வேண்டியது இருக்குல்ல, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அம்மா எதுக்காக நீ இந்த திருடுற தொழிலை பண்ணுற அப்படின்னு கேட்கவும், ஏழையாக பிறந்தது ஏன் தப்பு இல்லை, ஆனால் சாகும்போது ஏழையாகவே செத்தேன்னா அது என்னோட தப்பு தான், அதுக்குள்ளே எப்படியாச்சும் பணக்காரியாக மாறணும், நான் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால ஒன்று தப்பான தொழில் பண்ணணும், இல்லைன்னா திருடணும், அதனால தான் நான் திருடினேன், எனக்கு பேரண்ட்ஸ்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணும்போது அப்போ தான் அவன் யோசிச்சு பார்க்குறான். இந்த ஃபெல்ட்டும் அந்த கடைக்காரனும் ரொம்பவே பாசமாக இருந்ததை பார்த்துட்டு இவங்களும் சாகக்கூடாது, எப்படியாச்சும் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தலையில் போயிட்டு கையை வைக்கிறான். டே கையேடுறா அப்படின்னு அவள் சொல்கிறா. எனக்கு தெரிஞ்ச எல்லாரையுமே நான் எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருக்கும் போது கையேடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கடிச்சிருதா. வலி தாங்க முடியாமல் நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். இப்போ கடைசியில் ஒரு வழியாக அந்த கடைக்கு போய் சேர்த்தாங்க. இதுதான் மீடியம் டிவைஸா, நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க இது நிறைய தொட்டு போகும் அப்படின்னோடனே, ஆமாம் பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக எப்படியோ 20 ஹோலி காயினுக்கு மேலே போகும் அப்படின்னு சொன்னோடனே, அப்புறம் என்ன டீலிங் முடிஞ்சது, வாங்க சார் கடிச்சு பார்ட்டி கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகவும், ஹே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இந்த இன்சிக்னியாவை நீங்கள் ஏன் அதிக காசு கொடுத்து வாங்க ட்ரை பண்ணுறீங்க, அப்படின்னா ஒரு வேளை இது இன்னும் அதிக ரேட் போகுமோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கவும், ஹே ஃபெல்ட் இங்கே பாரு, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, உன்கிட்ட வாங்க வரப்போகிற அந்த லேடிக்கிட்டையும் 20 ஹோலி காயின்ஸ்க்கு மேலே இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது எப்படி உனக்கு தெரியும், அப்போ நீ அவளோட ஆப்போசிட் பார்ட்டியா, அவள் வந்ததுக்கப்புறமே நம்ம இந்த டீலிங்கை பேசிக்கலாம் அப்படிங்கவும், இங்கே பாரு ஃபெல்ட் நான் இதை அதோட ஓனர்கிட்டே தான் கொடுக்க போகிறேன், ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு தந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த கடைக்காரன் இவன் சொல்கிறது பொய் மாதிரி தெரில, இவன்ட்டே கொடுத்துரு அப்படிங்கவும், உன்னோட நடிப்புக்கெலாம் நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா கதவை தட்டுற சவுண்டு கேட்கு. நம்ம ஹீரோக்கு பயமாக இருக்குது, திரும்பவா அவள் வந்து கொலை பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு, வேணா கதவை திறக்காத, அவள் நம்மளை கொன்றுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறதையும் மீறி அந்த பொண்ணு கதவை திறக்கிறா. அவ்வளோதான் திரும்பவும் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். நான் உங்களை கொல்றதுக்காக வரலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறா. அவங்க நல்ல வேளை நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், ஒழுங்கா என் இன்சிக்னியாவை கூட அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், என்ன இவ இருட்டுறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்துட்டா, உண்மையிலேயே அப்போ நான் தான் இவ வர்றதை ஸ்லோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வந்துட்டு அவளோட மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணி, ஒழுங்கு மரியாதையாக திருப்பி கூட நீ இங்கேருந்து எங்கேயோ தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்கிறா. இவா மேஜிக் பவரை பார்த்ததுமே அந்த ஃபெல்ட் பொண்ணு, ஹே உன்னை பற்றி தானே ஊரில் எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த ஆள் வந்துட்டு நீ ஒரு எல்ஃப் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட ஆக்சுவலி நான் ஒரு ஹாஃப் எல்ஃப் தான், அதெல்லாம் இருக்கட்டும் ஒழுங்காக என் இன்சிக்னியாவை கூட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஓனர் கிட்ட கொடுக்கன்னு சொல்லி ஓனரையே கூட்டிகிட்டு வந்துட்டல அப்படின்னு அந்த ஃபெல்ட் பொண்ணு நம்ம ஹீரோ சுபாருவை திட்டிட்டு இருக்கா. அப்போ அவன் ஹீரோயினை பார்க்கும்போது அந்த பேட்ச் அவகிட்ட இருக்குது, ஸோ நான் இல்லைனாலும் நடக்க வேண்டிய எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்குது, அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி ஓகே உனக்கு வேறு வழி இல்லை, நீ அவகிட்ட கொடுக்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும்,
நீ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ அவங்க டீம் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் அவன் இல்லைன்னு பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் பின்னாடி அவள் அட்டாக் பண்ண வரவும் டக்குன்னு நம்ம ஹீரோ ஷீல்டு போட்டு அவளை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே அந்த பூனை வந்து ஷீல்டு போட்டு காப்பாற்றிட்டு கரெக்டான டைமிங்கில் என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லுது. ஹோ, ஒரு ஸ்பிரிட் உன் கூட இருக்கா? சரி, ஓகே. இந்த ரூமில் இருக்கிற எல்லாரையும் நான் கொன்ற வேண்டிதான். எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. உங்களில் யாருமே உயிரோட வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்சா சொல்லவும், ஹே, ஒரு சின்ன பொண்ணை கொல்லணும்னு நினைக்கியா? அவள் சாதிக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? அது போக நீ கத்தி எடுத்துகிட்டு குத்துதியா, அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் டைம் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் அவளை பேசி டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கிற டயத்தில் அந்த பூனை வந்துட்டு அதுக்கு தேவையான மானாவை அந்த இடத்துலேருந்து கிரியேட் பண்ணி இப்போ மேஜிக்கல் பவர்ஸை வச்சு அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்படி தான் அவளை விடாதீங்கன்னு சொல்லி நம்ம சுபாரு சீர பண்ணிட்டு இருக்கா. அவள் என்னடான்னா இவங்க அட்டாக்லேருந்து அசால்ட்டாக வெளியே வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹே, பரவாயில்ல, நீ நல்லா தான் சண்டை போடுறா அப்படின்னு அந்த பூனை சொல்லவும், ஒரு ஸ்பிரிட் கிட்டே இருந்து பாராட்டு கிடைக்கிறது எனக்கு எவ்வளோ பெருமை தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஐயோ, இருட்டு போதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுதான். ஏன்னா அந்த பங்குங்கிற பூனையால் 5 மணிக்கு மேலே இந்த இடத்துல இருக்க முடியாது. அந்த பூனை அட்டாக் பண்ணி அந்த எல்சாவோட காலை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு இடத்துல மாட்ட வச்ச உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணி இப்போ அவளை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குற அந்த டைமிங்கில் எல்சா அதுலேருந்து தப்பிச்சிருதா. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக தோக்கடிக்க முடியும்னு நினச்சிங்களா அப்படின்னு அந்த எல்சா கேட்குறா. அந்த பூனை எனக்கு தூக்கமாக வருது, இதுக்கு மேலே நீ பார்த்துக்கோ, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நான் அந்த கான்ட்ராக்ட் படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை மறைஞ்சு போயிடுது. சரி, ஓகே, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் திரும்பவும் இறந்து போயிடுவாங்களோ நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கா. நம்ம சும்மா உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகுதுன்னு அந்த ஆள் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். உடனே அந்த ஃபெல்ட்டுங்கிற பொண்ணு ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறா. நீ என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறா. எல்சா ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினை அடிக்கவும் நம்ம ஹீரோயின் போயிட்டு ஒரு இடத்துல விழுந்துருதா. உடனே அந்த ஆள் வந்துட்டு இப்போ நம்ம எல்சா கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த எல்சா அந்த ஆள் கூடயும் சும்மா வேறு லெவலில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு கட்டத்தில் அவனை வெட்டலாம் அப்படின்னு போகும்போது ஃபெல்ட் வந்துட்டு தடுக்கிறான் அப்படிங்கிற பேரில் கத்தியை தூக்கி போடுதா. அப்படி இருந்துமே வந்துட்டு அந்த ஆள் மேலே கத்தி வெட்டிடுது. இப்போ எல்லாமே கையை மீறி போயிடுச்சு அப்படின்னோடனே பேசாமல் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனால் அந்த சாகும்போது இருக்கிற வழி அதை என்னால் தாங்க முடியல, நான் சாகக்கூடாது. சரி, ஓகே, சாகிற வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அந்த பொண்ணை அவள் அட்டாக் பண்ண போவோம், நம்ம ஹீரோ போயிட்டு காப்பாற்றுறான். அதே நேரத்தில் ஹீரோயினும் எந்திரிச்சா அவளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதா. இங்கே பாரு ஃபெல்ட், நான் அவளை டைவர்ட் பண்ணுறேன், நீ எப்படியாச்சும் ஓடிடு அப்படின்னு இவன் சொல்லவும், நான் ஓடி போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே பாரு, இருக்கிறதுலே நீ தான் சின்ன குழந்தை, நாங்கள் ஒன்றையை காப்பாற்றுறோம், நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த கட்டை எடுத்துகிட்டு போகிறான். எல்சா இவனை அட்டாக் பண்ணவே இவன் கட்டையை வச்சு தடுத்துட்டு ஃபெல்ட் இங்கேருந்து ஓடு அப்படின்னு சொல்கிறான். யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு அவள் ஒரு கத்தியை தூக்கி அவன் மேலே வீசவும் நம்ம ஹீரோ ஒரு கட்டையை வச்சு மிதித்து அதை தடுத்து தான், ஹே, நான் சும்மா வேறு லெவலில் தடுத்தல அப்படின்னு சொல்லி இவன் பேசிகிட்டு இருக்கான். உடனே அவள் இவனை அடிக்கிறா. அந்த பொண்ணு இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுதா. நம்ம ஹீரோ இப்போ அடி வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவும், போர் அடிக்குது, இதே அட்டாக்கே எவ்வளோ நேரம் தான் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி அந்த எல்சா நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கவும், அப்போ வந்துட்டு ஏதாச்சும் பெரிய பவர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ணால் நீயும் சேர்த்து இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொன்னோடனே, அப்போ அதை யூஸ் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லவோ, கவலைப்படாத, நீ யாருன்னே எனக்கு தெரியலனாலும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு நம்ம ஹீரோயின் சொன்னோடனே அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுல்ல, சரி, ஓகே, எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு, இவளை கொண்டுட்டு இதுக்கு நான் ஒரு ஹாப்பி எண்டிங்கை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் அவள் மேஜிக் பவர்ஸை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவோட காலை அவள் பிடிச்சிட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. போதும், நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. உடனே அவள் நம்ம ஹீரோவோட காலை விட்டுருதா. பார்த்தா ரைன்ஹார்ட் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. இந்த ஃபெல்ட் பொண்ணு ஓடி போகும்போது யாராச்சும் என்ன காப்பாற்றுக்கன்னு கத்திக்கிட்டே ஓடி போயிட்டுருக்கா. அப்போ ரைன்ஹார்ட் மேலே மோதி கீழே விழுறா. நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பொண்ணு தான் இப்போ இவனை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா. ரைன்ஹார்ட் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், ஹே சுபாரு, நான் சொன்ன மாதிரியே நம்ம மீட் பண்ணிட்டோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீ சரண்டர் ஆகிட்டேன்னா நான் ஒன்று விட்டுருதேன் அப்படின்னு சொல்லி ரைன்ஹார்ட் சொல்லவும், மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேன் ரைன்ஹார்ட், உன் கூட சண்டை போடுறதே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவள் சொல்லவும், சண்டை போடுறதுல தான் உனக்கு விருப்பம்னா சரி, ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ ரைன்ஹார்ட் வந்து, சுபாரு நீ கொஞ்சம் அங்கே தள்ளி போய் நிற்க, இல்லைன்னா உனக்கும் அடிப்படும் அப்படின்னு சொன்னோடனே அவகிட்ட பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்கங்கவும், நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த ஆளை காப்பாற்றுறதுக்காக ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கவும், நீ எதுக்காக இவரை காப்பாற்ற ட்ரை பண்ணுற, இவரும் தானே சேர்ந்து உன்னோட இன்சிக்னியாவை திருநது அப்படிங்கவும், இவரை ஐயோ பாவம், அது போக நான் ஒன்றும் சும்மா ஹீலிங் பண்ணலை, இவர்கிட்டேருந்து எனக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா கூட இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் காப்பாற்றினேன் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட திருட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அந்த ரைன்ஹார்டுக்கோ இவளுக்கோ வேறு லெவலில் ஃபைட் நடக்கு. நம்ம ரைன்ஹார்ட் அவளை அட்டாக் பண்ணுவோம். உன்னோட லெஜெண்டரி ஸ்வாடை யூஸ் பண்ண மாட்டியா, நீ நினைக்கிற லெவலுக்கு நான் ஒன்று வீக் இல்லை அப்படின்னு அவள் சொல்லவோ, நான் இதை டைம் வரும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், வேணா உன்னோட ஆசைக்காக இந்த சாதாரண ஸ்வாடை யூஸ் பண்ணுறான்னு அவன் எடுக்கிறான். உடனே இந்த எல்சா அவனை அட்டாக் பண்ண போகவும் அவன் அந்த சாதாரண பிளேடை வச்சு அவளோட பிளேடை 2 துண்டாக வெட்டியிருந்தான். இப்போ மேட்ச் சரண்டராக அப்படின்னு சொல்லவும், அவகிட்ட இன்னொரு ஸ்வாட் இருக்குன்னு நம்ம ஹீரோ கத்துறான். இவன் அசால்ட்டாக அதுலேருந்து எஸ்கேப் ஆகவும், அவன் என் கிட்ட இன்னொரு கத்தி இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்சா கேட்கவும், நான் தான் ஆல்ரெடி அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இப்போ அவள் ஃபாஸ்ட்டாக இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா.
நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரைன்ஹார்டுக்கு நல்லாவே தெரியும் ஹீலிங் பண்ணும்போது மானா நிறைய தேவைப்படும்னு சொல்லிட்டு. ரைன்ஹார்டு அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல இருக்கிற மொத்த மானாவையும் அவன் கிரியேட் பண்ணுவான். நான் ஹீலிங் பண்ணி முடிச்ச உடனே அவனுக்கு ஒரு சிக்னல் கொடு அப்படின்னோடனே நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறான். சரி ஓகே, என்னோட பவரை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டல அப்படின்னு ரைன்ஹார்ட் சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கிற மானா அவ்வளோத்தையுமே அந்த ஸ்வாட் மூலியமாக உள்ளே இழுக்கிறான். அந்த இடமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அந்த பில்டிங்கே டோட்டலாக இடிஞ்சிருது. ஹே ரைன்ஹார்டு, அவளை மான்ஸ்டர்னு சொல்லிட்டு நீங்கள் மான்ஸ்டர் மாதிரி இந்த மொத்த இடத்தையும் சுக்குனர் ஆக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் சாரி அப்படின்னு அந்த ரைன்ஹார்ட் சொல்லிட்டு அந்த ஸ்வாட் கிட்டையும் நீ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் கிட்டையும் அவன் சாரி கேட்குறான். உடனே நம்ம சுபாரு, உனக்கு ஒன்றும் ஆகலையே, நல்ல வேளை எனக்கும் எதுவும் ஆகலை, என் கையை காலியெல்லாம் என் உடம்பு கூட தான் இருக்குது, வயிற்றுலையும் எந்த கத்தி குத்தோ இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கவும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரைன்ஹார்ட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் உன் ஃப்ரெண்டுக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்லணும், அவள் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு அவன் சொல்கிறான். அவள் மட்டும் ரைன்ஹார்டை கூட்டிகிட்டு வரலன்னா இந்நேரத்துக்கு நம்ம அவ்வளோதான், ஸோ அவளை நீ மன்னிச்சு விட்டு கொன்றாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் நான் எதுக்காக அவளை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஜாக்கிரதா அப்படின்னு ரைன்ஹார்ட் சொல்லுதான். சுபாரு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஒரு கட்டையை வச்சுட்டு தடுத்துட்டு நிற்கிறான். அவள் அதில் வெட்டவும் இவன் பறந்துட்டு போயிட்டு கீழே விழுறான். நீ என் வழியில் ரொம்பவே குறுக்கு வர, உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக நான் ஒரு நாள் கொல்லாமல் விட மாட்டேன், அது வரைக்கும் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்சா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருந்தா. உடனே நம்ம ஹீரோயின் போய்ட்டு உனக்கு ஒன்றும் ஆகலையான்னு கேட்கவும் எனக்கு ஏதோ ஆகலை, கடைசியில் இன்ட்ரோடக்ஷனுக்கான நேரம், என்னோட பேர் சுபாரு நாட்சுகி, என்னோட ஹீரோயினான ஒன்று நான் என்னோட உயிரை பணையை வச்சு காப்பாற்றிருக்கேன், பதிலுக்கு நீ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் சரி ஓகே, நீ என்ன ரிவார்டு கேட்டாலும் நான் என்னோட பவரை யூஸ் பண்ணி தர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவோ சரி அப்படின்னா ஓகே, எனக்கு ஒரே ஒரு ரிவார்டு தான் வேணும், அண்ட் அது என்னதுன்னா நீ உன்னோட பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் இவ்வளோ தானே, பேர் தானே, என்னோட பேர் எமிலியா மட்டும்தான், என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுபாரோ அப்படின்னு அவள் சொல்லவும் இவ்வளவு வழிகளுக்கும் வேதனைக்கும் அப்புறமா எனக்கு ப்ரைஸாக கிடைக்கிறது இவளோட பேரும் அந்த சிரிப்பும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை கொடுக்குறான். நல்ல வேளை அந்த கட்டை இருந்ததுனால நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லவும் ரைன்ஹார்டு அந்த கட்டையை எடுத்து பார்த்தா அது 2 துண்டாக வெட்டியிருக்கு. அப்புறம் தான் பார்த்தா நம்ம சுபாரோட வயிற்றில் அந்த கத்தி வெட்டியிருக்கு. இப்போ அவன் அப்படியே மயங்கி கீழே விழுதான். அப்போ நம்ம ஹீரோயின் சுபாருன்னு கத்துறா. பயத்தில் கூட உன்னோட முகம் அழகாக தான் இருக்குது எம்லியா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே கண்ணை மூடுறான். அவ்வளோதான், திரும்பவும் ஆப்பிள் கிடையான்னு பார்த்தா நல்ல வேளை நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஹீலிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனை காப்பாற்றிட்டா. இவனை யாருனே தெரியாதுன்னு சொல்கிறான். ஆனால் இவன் உன்னை காப்பாற்றுறதுல ஏன் இவ்வளோ துடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரைன்ஹார்ட் கேட்குமா அதுதான் எனக்கும் தெரியல, நான் இவனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்கிறா. உங்களுக்கு தெரியாதுன்னா நான் என்னோட வீட்டுக்கு இவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு ரைன்ஹார்ட் சொல்லவோ இல்லை நான் என்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு எமிலியா சொல்கிறா. அப்புறமா அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் கவலைப்படாதீங்க, நான் அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் இன்றைக்கி ஆஃப் டியூட்டியில் தான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒருத்தர் தான் உன்னோட சொந்தமான ஃபெல்ட் கிட்ட எமிலியா கேட்குவோம். ஆமாம் அப்படின்னு அவள் சொன்னோடனே எனக்கும் ஒரே ஒரு சொந்தம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பிரிச்சுவல் பூனியா அவள் சொல்கிறா. நீங்கள் செஞ்ச ஹெல்ப்க்கு ரொம்ப தேங்க்ஸ், இந்தாங்க உங்கள் இன்சிக்னியா, யாரும் திருடாதபடி பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு அவள் கொடுக்கவும் அதை பார்த்துட்டு நீ யார், உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரைன்ஹார்ட் கேட்குறான். என்னோட பேர் ஃபெல்ட், எனக்கு 15 வயசு ஆகுது, எங்கள் அம்மா அப்பாலாம் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவள் சொல்லவும் மிஸ் எமிலியா என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை என்னால் காப்பாற்ற முடியாது, இவளை நான் கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும், இவள் இவ்வளோ பெரிய குற்றத்தை பண்ணியிருக்கா, இதனால் இந்த ராஜ்யத்துக்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, ஸோ என்னால் இவளை சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளை மயங்கடிச்சிட்டு நான் இவளை என்னோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இந்தாங்க இன்சிக்னியான்னு கொடுத்துட்டு சுபாரு அவங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கான், அவனை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆமாம், நான் எங்கே இருக்கேன், இந்த இடம் ரொம்பவே புதுசாக இருக்கு, ஆமாம் என்னோடய வயிற்றில் இருந்த காயம் எமிலியாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அவள் ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி என்னை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே போய் தேடி பார்க்குறான் ஹீரோயினை. அவன் நடந்து போகிற அந்த ஹால்வே கிட்டத்தட்ட ஒரு லூப் ஹோல் மாதிரி வந்த இடத்துக்கே திரும்ப வந்துக்கிட்டு இருக்கான். இந்த கேமில் லூப் ஹோல் இருக்கா, சரி ஓகே இப்போ நான் கரெக்டான டோரை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதானன்ட்டு ஒரு கதவை திறக்கிறான். பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். எத்தனை கேம் விளாண்டுருக்கேன் எனக்கு தெரியாதா, கேம் மாஸ்டர் இந்த மாதிரி தான் ஒரு கேமை வச்சுருப்பான்னு சொல்லிட்டு ஆமாம் நீ ஒரு என்பிசி தானே, நான் பிளேயிங் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கவும் ஆமாம் நீ எப்படி கரெக்டான ரூமை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அதெல்லாம் திறமை பிறப்பிலேயே வந்ததா அப்படின்னு சொல்லி அவன் சீன் போட்டுட்ருக்கான். ஆமாம் இது என்ன இடம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இது ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த அன்றைக்கி அவள் பக்கத்தில் வந்துக்கிட்டு நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா அப்படிங்கவும் என்னை கஷ்டப்படுத்திடாதான்னு அவன் சொல்லுதான். பார்த்தா அவன்கிட்ட இருக்கிற மானா அவ்வளோத்தையும் உறிஞ்செடுத்துட்டு நீ எதிரியாக இருந்தேன்னா அதனால தான் அவன்கிட்ட இருக்கிற மேஜிக் பவர் எல்லாத்தையும் உறிஞ்செடுத்தேன், பரவாயில்ல நீ சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு அவள் சொல்லி விட்டுட்டு போயிருந்தா. அவன் மயங்கி விழுந்திருக்கான். இப்போ திரும்ப எந்திரிச்சு பார்த்தா அவனுக்கு ஒரு 2 வாய்ஸ் கேட்டுட்ருக்கு. யாரடா அந்த வாய்ஸ், அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவும் அந்த வாய்ஸ் இவனை கலாய்க்கவும் என்ன எதுக்கு கலாய்க்கிங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஏங்கப்பா இவ்வளோ அழகான பொண்ணுங்களா, இந்த கேமில் காஸ்டியூம்ஸ்லாம் கூட மாட்டி விளாண்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதிசயமாக அவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்கான். இவன் நம்மளை பார்க்குற பார்வையே சரியில்லை சிஸ்டர், ஆமாரம் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் இவனை கலாச்சிட்டு இருக்கவும் எமிலியா வந்துருதா. எமிலியா உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்குள்ளே அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் இவன் என் தங்கச்சியை கலாய்ச்சிட்டான், ஆமாம் இவன் என்னோட தங்கச்சியை கலாய்ச்சிட்டான் அப்படின்னு 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவன் ஐயோப்பா அவன் விளாடுறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்லிட்டு உனக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும் என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், யாருனே தெரியாத என்ன நீ காப்பாற்றிருக்க அப்படின்னு அவள் சொல்கிறா.
இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணவும், இது என்ன புதுசா இருக்கு, இப்படி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறா. இது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது, நீயும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறான். கடைசியில இவங்க சேர பண்ணுற மாதிரி கத்துவோம். அந்த பூனையும் வெளியே வந்து கத்திட்டு, சுபாரு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த கதையை ஏன் கேட்குற, நேற்று செத்து பொழைச்சு வந்திருக்கேன், காலையில் எழுந்துச்சு பார்த்தா ஒரு பொண்ணுகிட்ட அடி வாங்கி திரும்பவும் மயங்கி விழுந்து அப்படியே நிறைய நடந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஆமா நீ நல்லா ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு அந்த பூனையை பார்த்து கேட்கவும், நான் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ஆனால் எனக்கு தான் ஒரு நாளா டைமிங்க்கு ஹெல்ப் பண்ண முடியல. சுபாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவனுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவோம். ஓ அப்படியா? அப்படின்னா நான் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் உன்னை தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளோதானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பூனையை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பண்ணுறத பார்த்துட்டு ஹீரோயின், நீ ரொம்பவே வித்தியாசமானவன் சுபாரோ அப்படின்னு சொல்லி க்யூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறா. நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கும்போது மாஸ்டர் ராஸ்வெல் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ உள்ளே போகும்போது அந்த லைப்ரரி பொண்ணு வந்து நிற்கிறா. அடி பாவி என்ன சாகடிக்க பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டவும், நீ என்னோட டோர் கிராசிங்கை கிராஸ் பண்ணி வந்த அதான் அப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பூனையை பார்த்துட்டு அந்த பூனையை ஆர்வமாக பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் வந்துட்டு, நீங்கள் என் கூட இங்கே வந்து சாப்பிட்றதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கவும், ஓ பரவாயில்ல, நம்ம சாப்பிடும்போது நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஜோக்கர்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் முதுகில் தட்டிகிட்டு இருக்கவும், சுபாரு ஆக்சுவலி அவர் தான் அப்படிங்கவும், மிஸ் எமிலியா நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே என்னை இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இந்த ஹவுஸோட லார்ட் ராஸ்வெல் சுபாரு நாட்ஸ்கே அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ இவங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சுபாரு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவோம். அதை ரெம் தான் சமைச்சா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் தான் சமைச்சேன், எனக்கு சமையல் நல்லா வரும், ஆனால் என் தங்கச்சிக்கு சமையல் நல்லா வராது அப்படிங்கவும், அப்போ அவளுக்கு க்ளீனிங் நல்லா வரும் அப்படி தானே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமாம், அப்போ உனக்கு க்ளீனிங் நல்லா வராது அப்படி தானே, இல்லை நான் க்ளீனிங்கும் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லவும், அப்போ இவன் இங்கே இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமெடி பண்ணிட்டு இருக்கவும், நீ ரொம்பவே வித்தியாசமானவன் தான், இந்த கிங்டம் ஆஃப் லுகோனிக்கால இவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீ காமெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கவும், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆக்சுவலி இந்த ஊரில் கிங்கே இல்லை, ஸோ அவங்க ஒரு கவுன்சிலர் ரெடி பண்ணி ஒரு ராயல் செலெக்ஷனை நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே ஆக மொத்தம் இங்கே கிங் இல்லை, ராயல் செலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ அப்போ நான் இங்கே புதுசாக வந்திருக்கோம்னா என்ன ஒரு ஸ்பையன்லாம் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பதறுதான். ஆமாம் நீங்கள் யோசிக்கிறது கரெக்ட் தான், அது போக நீங்கள் மிஸ் எமிலியா கூட காண்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், ஆமாம் நீங்கள் தானே இந்த ஹவுஸோட லார்டு, நீங்கள் ஏன் மீலிக்கு மிஸ் எமிலியான்னு மரியாதை கொடுக்கீங்க அப்படிங்கவும், ஏன்னா அவங்க ஹையர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கவும், ஆக்சுவலி நான் வந்து 42nd லுகோனிக்காவோட கிங் செலெக்ஷனில் நானும் ஒருத்தி அப்படின்னு எமிலியா சொல்கிறா. எனது நீ நெக்ஸ்ட் கிங் ஆக போகிறவளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியமாக பார்க்கவும், ராயல் செலெக்ஷனில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த இன்சிக்னியாவை கொடுத்துருப்பாங்க, இது ஒரு மேஜிக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம், இதையா நீ தொலைச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுட்டு, ஆமாம் இது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா வேற கொடுப்பாங்களா, ஏன்னா இவங்க தான் ராயல் கேண்டிடேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஒரு பேட்சையே காப்பாற்ற முடியல, இவங்க எப்படி நாட்டை காப்பாற்றுவாங்கன்னு ராயல் செலெக்ஷன்லேருந்தே தூக்கிடுவாங்க அப்படின்னு அவன் சொல்லவும், அப்போ நான் உனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் பேர் மட்டும் எனக்கு போதாதே, எனக்கு வேற ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ எது கேட்டாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ பெருசாக கேட்க போகிறான்னு பார்த்தா, எனக்கு இந்த இடத்துல ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு இந்த இடத்துல வேலை பார்க்குறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. இவ்வளோ தொலைத்தலன்னு லூஸான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் எப்படி வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். எனக்கு ராயல் செலெக்ஷனுக்கு படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுதா. ரெம் வந்துட்டு நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை ஆல்டர் பண்ணி தரேன்னு சொல்லி நம்ம சுபாரோட சைஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிடுதா. இப்போ அவனுக்கு எல்லா ரூமையும் சுற்றி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஒரு கதவை திறக்கவும் பார்த்தா கரெக்டாக அந்த லைப்ரரி பொண்ணு இருக்கிற கதவை திறக்கிறான். உடனே அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிட்டு இவனை தூக்கி அடிச்சிருதா. நம்ம ஹீரோ டென்ஷனில் போய் கதவை திறந்தா அவளை காணோம். இப்போ நீங்கள் பார்த்தது அவங்களோட மேஜிக் பவர் தான், அவங்க ரூம் கிராசிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மேன்ஷனில் இருக்கிற எல்லா கதவையுமே நம்ம திறந்து பார்த்தா கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கவும், இந்த கதவு தான் அப்படின்னு இவன் போய் கரெக்டாக திறந்துருதான். எப்படிடா ஒவ்வொரு தடவையும் கரெக்டான கதவை திறக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனை திட்டுறா. நான் தான் சொன்னல எனக்கு லக் இருக்குன்னு. ஆமாம் நீ ராஸ்வெல்லோட சிஸ்டரா அப்படின்னு கேட்கவும், நான் ஒன்றும் அவன் சிஸ்டர்லாம் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறா. ஆக்சுவலி அவங்க இந்த இடத்துல லைப்ரரியன், இங்கே இருக்கிற மேஜிக் புக்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்கிறா. ஆக மொத்தம் நீ எல்லாருமே பார்த்துட்ட, சரி ஓகே வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் பார்த்தா அவள் ஒரு பெரிய லிஸ்ட்டே அடுக்குதா. உடனே நம்ம ஹீரோக்கு இவ்வளோ வேலையா அப்படின்னு தலையை சுற்றுது. இப்போ கடைசியில் ஒரு வழியாக நைட் வந்து படுக்கவும் ரெம் வந்துட்டு கதவை தட்டுறா. நம்ம சுபாருக்கு அவள் ட்ரெஸ்ஸை தச்சு கொண்டு வந்திருக்கா. அவனும் அதை போட்டு பார்க்குறான், அது ஃபிட்டிங்காக கரெக்டாக தான் இருக்குது. ஃபேண்ட்டை மட்டும் நான் சரி பண்ணல அப்படின்னு அவள் சொல்லவும், ஓ ஃபேண்ட்டா சரி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஓசையும் நூலையும் வச்சு தச்சிட்ருக்கான். பரவாயில்ல நீ திறமைசாலி தான் அப்படின்னு அந்த ரெம் பாராட்டுறா. அடுத்த நாளே பார்த்தா காய்கறியை வெட்டுறங்கிற பேரில் கையை வெட்டிக்கிட்டுதான். என் சிஸ்டரை பார்த்து கற்றுக்கோன்னு ரெம் சொல்லவும், நான் அவளை விட சூப்பராக தான் பண்ணுவேன் அப்படின்னு இவன் கத்துறான். பார்த்தா அவள் வேறு லெவலில் சூப்பராக அதை தொழிய செய்வா. இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவன் கையை வெட்டிக்கிட்டுதான். அப்படியே ஒவ்வொரு வேலையாக பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே அவன் கையை வெட்டிக்கிட்டுதான், கையில் அடிப்படுது. ஆமாம் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த புதுசாக வந்தவனை பார்த்தா ஸ்பை மாதிரி தெரில, ஆனால் அவன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேம் வந்து ராஸ்வெல் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவங்க சின்ன பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மேஜிக் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். இதை பார்க்குறது உனக்கு போர் அடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், ஒன்றை பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே போர் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான்.
ஹே என்ன ஃப்ளர்ட்டிங் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோ கீழே படுத்துக்கிட்டு மூன் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், உனக்கு லைஃப்பில் எந்த ஆம்பிஷனும் இல்லையா? ஏன்னா நீ எது கேட்டாலுமே ரொம்ப சிம்பிளாகவே கேட்டுட்ருக்கிய அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், எனக்கு லைஃப்பில் ஆம்பிஷன் இல்லைன்னா இல்லை, என் மனசுக்கு தோன்றதை நான் கேட்குறேன். எனக்கு அந்த செகண்ட் உன் பேர் தான் முக்கியம்னு பட்டுச்சு, அதனால அதை கேட்டேன். அது போக அந்த பூனைக்கிட்ட அதை தொட்டு பார்க்கணுன்னு தோணுச்சு, அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அம்மா, என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா நீ இங்கே கெஸ்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். இந்த ஐடியா எனக்கு ஃபஸ்ட்டே வராமல் போச்சு, நான் போய் வேலைக்காரனாக இருக்கணும்னு கேட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கும்போது அவன் கையில் அடிபட்டுருக்கிறத அவள் பார்த்துருதா. உடனே இவன் மறைச்சு வச்சுக்கிட்டுதான். என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்கவும், வேலை செய்யும் போது அடிபட்டுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் வேணா உனக்கு ஹீலிங் பண்ணவா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. இல்லை வேணாம், நான் வேலை செஞ்சதுக்கான அடையாளமாக இது இருக்கட்டும், அதுவும் உனக்காக செஞ்சுருக்கேன், அப்படின்னா தானே உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், அப்படிலாம் இல்லை, மேபி கொஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆமாம், எல்லா கையிலையும் உனக்கு அப்படியே தான் அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கவும், இல்லை இது நான் கடைக்கு ஜாமான் வாங்க போனப்போ அங்கே இருக்கிற சின்ன பசங்க வந்துட்டு கையை கடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். நாளைக்கு நீயும் என் கூட ஷாப்பிங்க்கு வரியா, நம்ம போய் அந்த பசங்களை பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் வந்தால் பிரச்சனை தான் வரும், நான் வரல அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் தெரியாது, நீ என் கூட வார அப்படின்னு சொல்லவும், ஆனால் பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி ஓகே, அப்போ நம்ம 2 பேருமே வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ தூங்குறதுக்காக போகிறான். என்னோட ரூம் கிராசிங் மேஜிக் உனக்கு சாதாரணமாக ஆகிப்போச்சு, எல்லாம் வந்துட்டு கதவை திறக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. நான் சும்மா குட் நைட் சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவள் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவனை வெளியே தள்ளிடுதா. இப்போ நம்ம ஹீரோ தூங்கலான்னு போகிறான், அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இப்படி தூங்காமல் இருந்தோம்னா நாளைக்கு ஒழுங்காக ஊர் சுற்ற முடியாத, எப்படியாவது தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 எண்ணிட்டு இருக்கான். இப்போ தூங்கிடுதான். அடுத்த நாள் காலையில், இன்னைக்கு மீலி கூட வெளியே போகிறோம், கலக்கணும் சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்தவும் பார்த்தா அந்த ரெம் அவள் சிஸ்டரும் அங்கே இருக்காங்க. நம்ம கெஸ்ட்டு வித்தியாசமாக பண்ணுறாருல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெம் சொல்லவும், எனது கெஸ்ட்டா, என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பார்த்தா கையில் காயமே இல்லை. திரும்பவும் நான் இறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே பதட்டமாக இருக்கான். சார், உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளமா சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெம்மோ கேட்காங்க. டைம் எப்படி ரீசெட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துச்சு, நான் சாகிற கண்டிஷனில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். நைட்டு நான் நல்லா தான் தூங்கினேன், ஆனால் டைம் திரும்பவும் ரீசெட் ஆகிடுச்சு, நான் எம்லியா கூட இருந்த அந்த ஜாலியான மொமெண்ட்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த லைப்ரரிக்குள்ளே போயிருந்தான். என் பெர்மிஷனே இல்லாமல் உள்ளே வந்திருக்கிய அப்படிங்கவும், நான் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துக்கிட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கான். திரும்பவும் ஏன் வந்தா அப்படிங்கவும், திரும்பவுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம், 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே அவன் மானா அவ்வளோத்தையோ ட்ரைன் பண்ண, நீ கூட மயங்கி விழுந்துட்டியா அப்படிங்கவும் நம்ம ஹீரோக்கு இப்போ புரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நான் இனிமேல் இறந்து போனேன் அப்படின்னா ரீசெட் ஆகுறது இந்த 2வது இடத்துக்கு தான் வரும். அந்த ஆப்பிள் கடையில் இருக்கிற சேவ் பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகி இப்போ இந்த இடத்துல சேவ் பாயிண்ட் வந்து நிற்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கவும், என்னடா புரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். என்ன அழுதுகிட்டு இருந்தா நீ பாட்டு வந்த, இப்போ உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு அவள் கேட்கவும், நான் திரும்பவும் என்னோட லைஃப்பை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்லியாவை போயிட்டு பார்க்குறான். சுபாரு, உனக்கு ஒன்றும் ஆகலையே, நீ நல்லா தானே இருக்க, நீ எந்திரிச்ச உடனே ரெம்மோ உன்னை காணுன்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க அப்படிங்கவும், நான் அந்த லைப்ரரிக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். யாருனே தெரியாத எனக்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி எம்லியா சொல்லவும், அவன் மூஞ்சவே பார்க்கணும், என் மூஞ்சில் எதுவும் இருக்கா அப்படின்னே, ஆமாம் உன்னோட ஃபேஸில் அழகான கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ரொமான்டிக்காக பேச ட்ரை பண்ணிட்டு அப்படி சமாளிக்கிறான். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சுபாரு. ஆமாம், நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கவும், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போதே பங்க் வந்துட்டு, சுபாரு நீ செஞ்ச உதவிக்கு நான் உனக்கு ஏதாச்சும் திருப்பி செய்யணும் அப்படின்னு அந்த பூனை சொன்னோன்னே, அப்படியா, அப்போ நான் எனக்கு தோணும் போதெல்லாம் உன்னை கொஞ்சுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ்வளோதானான்னு ஹீரோயின் கேட்குறா. அவன் அந்த பூனையை எடுத்து கொஞ்சிட்டு இருக்கான். எப்படியாச்சும் அந்த நைட்டை தாண்டணும், ஹீரோயின் கூட அவுட்டிங் போகணும், ஸோ நடந்த எந்த விஷயமும் மாறாமல் அப்படியே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வேலைக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். உடனே அதே மாதிரியே இவனை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு இதை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுங்கள், சரி ஓகே என்னோட அளவெல்லாம் மெஷர் பண்ணுங்க அப்படிங்கவும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கவும், இப்போ என்ன வீட்டை சுற்றி காட்ட போகிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சுபாரு கேட்கவும், அதெல்லாம் இல்லை வேலை இருக்குது வந்து பாரு அப்படின்னு சொல்லி ரெம்மோ அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன இது, நான் எல்லாத்தையும் அப்படியே தான் பண்ணுதேன், ஆனால் சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாறுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே குளிச்சுட்டு இருக்கான். அப்போ ராஸ்வெல் அந்த இடத்துக்கு வந்துருதான். அப்போ நம்ம ஹீரோவும் ராஸ்வெல்லும் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக தான் வேலை பார்க்குறாங்க. அதில் ரேம் வந்துட்டு ரொம்பவே என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழகுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கவும், ரொம்ப க்ளோஸாக பழகுறா அப்படின்னா நல்லது தானே, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட வேண்டிய தானே அப்படின்னு நம்ம கேட்குறான். இருந்தாலும் எனக்கு எம்லியா தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு வெளியே வரும்போது பார்த்தா ரேம் வந்துட்டு நிற்கிறா. சுபாரு, இன்றைக்கி நைட்டு நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், எம்லியா மட்டும்தான் என் மனசில் இருக்கணும், வேறு யாரையும் நான் என் மனசில் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ரேம் வாரா.
நம்ம ஹீரோக்கு ஒரே பதட்டமாக இருக்காவா நீ ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வெக்கப்படுறான். பார்த்தா வந்து எழுத ஆரம்பி அப்படின்னு அவள் சொல்கிறா. இதுக்கு தான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். உனக்கு எழுத படிக்க தெரில, இப்படி இருந்தேன்னா நான் எப்படி உன்னைய கடைக்கு அனுப்பி ஜாமான் வாங்க அனுப்பி விட முடியும்? நீ எழுத படிக்க கற்றுக்கிட்டு இந்த சின்ன பசங்க புக்கை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி காட்டு, அப்படின்னா தான் எனக்கு நீ வேலைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே இப்போ அந்த ஊரில் இருக்கிற லாங்குவேஜை எழுத படிக்க கற்றுக்கிட்டு இருக்கான். என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவா. அக்கறைலாம் இல்லை, அப்படின்னா தான் எனக்கு வேலை கம்மியாகும், எங்கள் அக்காவுக்கு வேலை கம்மியாகும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இவன் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எழுத படிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அவள் என்னடானா அவள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. இப்போ ரெம் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஃபேண்ட்டையோ ஷர்ட்டையோ ஃபிட்டிங்காக தச்சு கொடுக்குறா. ஆமாம், இங்கே ராஸ்வெலுக்கும் எமிலியாவுக்கும் தான் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, உங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நாங்கள் இந்த யூனிஃபார்ம் மட்டும்தான் போட்டுட்ருப்போம், எங்களுக்கு அதை தவிர்த்து வேறு எந்த ட்ரெஸ்ஸும் தேவையில்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆனால் நீங்கள் மற்ற ட்ரெஸ் எல்லாம் போட்டிங்கன்னா செம க்யூட்டாக இருப்பீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஆமாம், நீ செம க்யூட்டாக இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ரெம்முக்கு வந்துட்டு ஹீரோவை கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. அவன் திரும்பவும் காய்கறி வெட்டுறான்னு சொல்லி கையை வெட்டிக்கிறான். உடனே ரேம் வந்துட்டு பார்த்து வெட்டு அப்படிங்கவும், ரெம் என்னடான்னா நம்ம ஹீரோவையே பார்த்துருக்கா. எதுக்குப்பா என்னையே பார்த்துட்டு எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால தான் ரெம் பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி ரேம் சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். இப்போ ரேம் வந்துட்டு செடியை தப்பு தப்பாக வெட்டிட்டு போயிட்டு இருக்கா. ரெம் வந்துட்டு கரெக்டாக வெட்டிட்டு போகிறா. அவள் திரும்பவும் நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கவும், என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். உன்னோட முடி தான் அவளுக்கு கண்ணை உறுத்திட்டே இருக்கு போல அப்படின்னு சொல்லி ரேம் சொல்லவும், அது வந்து ஆமாம் அதுதான் எனக்கு உறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா. என் முடி என்ன அவ்வளோ அன்யூஷுவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், அது வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து சமாளிக்கிறா. அந்த லைப்ரரியன் பொண்ணு இது எல்லாத்தையுமே மேலே இருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. இப்போ அந்த போன வரவும் அவள் அங்கேருந்து கிளம்பிடுதா. நம்ம ஹீரோ பாத்ரூம் தொடச்சிட்டு இருக்கும் போது ரெம் வந்துட்டு, மிஸ் எமிலியாவோட உயிரையே நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க சுபாரு, நீங்கள் ரொம்பவே பெரிய ஆள் தான், நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு இப்போ இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கவும், என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட முடியை பற்றி சம்மந்தம் இல்லாமல் பேசி நான் உங்களை வருத்தப்பட வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெம் கேட்கவும், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, எனக்கு ஒரு ஐடியா, நான் சொல்கிற கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டேன்னா நீ சொன்னது எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், என்னோட முடி உனக்கு பிடிக்கலன்னா சரி பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லவும், உண்மையிலேயே மிஸ் எமிலியா சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஆம்பிஷனே இல்லாதவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. என்னோட தங்கச்சி கூட நீங்கள் நல்லாவே ஃப்ரெண்டாக இருக்கீங்க, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா, லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். எமிலியா கூட சுற்றுறதுக்காக சூப்பரான ரொமான்டிக் பிளேசஸ் எல்லாம் பார்த்து வைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பசங்க கூட போயிட்டு விளாண்டுட்டு இருக்கான். நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது என் ஆள் கூட வருவேன், ஸோ அப்போ நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போது நம்ம சுபாருவை வந்துட்டு ஒரு டாக்கி குட்டி கையில் கடிச்சிருது. இப்போ ரெம் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒன்றும் இல்லை, சின்ன அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட கிளம்புறான். பசங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல, நீ ரொம்ப நல்லவனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெம் நம்ம ஹீரோவை பாராட்டுறா. ஆனால் நீ பண்ணுற லெவலுக்கு நான் எந்த வேலையுமே பார்க்குறதில்ல, நீ தான் ரொம்பவே சூப்பராக வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரெம்மை பாராட்டுறான். ஆனால் என் சிஸ்டர் தானே உனக்கு லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நம்ம ரெம் கேட்கவும், ஆனால் அவளை விட நீ தான் ரொம்பவே ஆசமானவா, அப்படி டீமன் லெவலுக்கு வேறு லெவலில் வேலை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், டீமனா அப்படின்னு சொல்லவும், அதை வந்து நான் சும்மா ஒரு பேருக்காக சொன்னேன், ஆனால் டீமன்ஸுமே ரொம்ப சூப்பர் தான் அப்படின்னு சொல்லவும், டீமன்ஸ் உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ரெம் சிரிக்கிறா. உடனே நம்ம ஹீரோ ரெம்மை பார்த்து, உன்னோட இந்த க்யூட்டான ஸ்மைலுக்கு நான் 1 மில்லியன் பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. இவன் ஹார்ட் பக்கு பக்குன்னு துடிச்சிட்ருக்கு. ஏன்னா எமிலியா பக்கத்தில் உட்காந்து, இன்றைக்கி நைட்டு நானும் உன் கூட இருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இவன் ஹார்ட் ரொம்பவே வேகமாக துடிச்சிட்ருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு, எமிலியா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு அவன் கேட்கவும், டேட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தனியாக சேர்ந்து வெளியே போகிறதுக்கு பேர் தான் டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், ஓ இன்னைக்கு நீயும் ரொம்ப போனீங்களா அந்த மாதிரியா அப்படிங்கவும், ஐயோ இதை நீ மறந்துரு, இதை கணக்கிலேயே எடுக்காத, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். உன் கூட சேர்ந்து நான் தனியாக வெளியே போகணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு காட்டுறதுக்கு அழகான பிளேசஸ் நிறைய இருக்குது, அது போக க்யூட்டான பசங்களும் இருக்காங்க, நான் அப்படியே அதெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிடுவேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நான் உன் கூட வந்தால் பிரச்சனை தான் அப்படின்னு அவன் சொல்கிறா. பரவாயில்ல நீ என் கூட கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே நான் உன் கூட கண்டிப்பாக வரேன், நாளைக்கு நம்ம 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு எமிலியா சொன்ன உடனேயுமே, உனக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் நிறைவேற்றுவேன், எப்படியாச்சும் உன் கூட வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருக்கான். அவன் ஃபேஸ் சீரியஸாகவும் என்னாச்சுன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சமாளிக்கிறான். சரி ஓகே குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. இன்றைக்கி ஒரு நாள் நைட் நான் எப்படியாச்சும் தாண்டிட்டோம்னா மீலிக்கு ப்ராமிஸ் பண்ணபடி எப்படியாச்சும் நான் அவள் கூட டேட்டிங் போயிடுவேன். இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி தூங்கக்கூடாது, யார் என்ன கொள்றாங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிடலாம், என்ன ஆனாலும் சரி தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தூங்காமல் இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு லைட்டாக தூக்கம் வருது. அப்படியே கண்ணை மூடுறான். கொஞ்ச நேரத்தில் அவன் டக்குன்னு எந்திக்கிறான். பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி முடியலை, ரொம்ப குளிர ஆரம்பிக்கி, அவனுக்கு மயக்கமாக வருது, வாமிட் வருது. அவனால் முடியலை, அப்படியே முடியாமல் வாமிட் எடுத்துக்கிட்டே அந்த இடத்துல இருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக நடந்து போயிட்டுருக்கான். அவனால் கத்தக்கூட முடியலை. அப்போ பார்த்தா அவன் பின்னாடி திடீர்னு ஒரு சவுண்டு.
நம்ம ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அவனை அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவன் எந்திரிச்சு பார்த்தா அவனோட கை வந்துட்டு தனியாக தொங்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் பார்த்தா அவனோட கை துண்டாக பிஞ்சு போயிருக்கான். அவன் வழியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான். யார் நம்மளை கொல்ல வராங்கன்னு பார்க்குறதுக்குள்ளே அவங்க இவனை கொண்டுருந்தாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ என்னோட கை அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறான். பார்த்தா அவன் கை இருக்குது. ஓ திரும்பவும் ரீசெட் ஆகிட்டா, நான் இங்கே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் இவன் கத்துனதுனால பயந்துட்டு இருக்காங்க. ஓ உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காதுல்ல, என்னோட பேர் சுபாரு நாட்ஸ்கே, நான் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வீக்காகி இறந்து போனேன். ஆனால் 2வது டைம் யாரோ என்ன கொலை பண்ணாங்க. எமிலியா ராயல் செலெக்ஷனில் இருக்கிறதுனால அவளை கொலை பண்ணுறதுக்காக தான் டார்கெட் பண்ணி வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, டேய் என்னை சுற்றி சுற்றி நடக்கிறத நிப்பாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரி பொண்ணு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ சாரி கேட்டுட்டு, ஆமா நீ என்ன படிச்சுட்ருக்கேன்னு கேட்கவும், என் ரூம்குள்ளே வர பூச்சிகளை விரட்டுறது எப்படின்னு மேஜிக்கை படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறான். நீ இவ்வளோ நேரம் பயந்துட்டு இருந்தா, இப்போ தான் உன்னோட பயம் போயிடுச்சுல, நீ இங்கேருந்து கிளம்புனா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், நான் பயப்படலாம் இல்லையா அப்படின்னு அவன் சமாளிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறான். அப்படிதான் இங்கேருந்து போயிரு ஷூ ஷூ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லவும், ஹேய் பூச்சியை விரட்டுறதுக்கு மேஜிக் படிக்கன்னு சொன்னி, நீ என்ன தானே பூச்சின்னு சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவனை தூக்கி அடிக்கிறா. நம்ம எமிலியா வந்துட்டு உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்கவும், உன் ஃபேஸை பார்த்துட்டு இருந்தா எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், இதில் மருந்து அடிச்சாங்க இப்போ தான் அப்படின்னோடனே, ஐயோ அதை எனக்கு ஒத்துக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்படவும், நம்ம எமிலியா வந்துட்டு அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அந்த பூனையை வர வச்சு எனக்காக இவனை வாஷ் பண்ண முடியுமான்னு கேட்குறா. இதோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வாட்டர் சூழலை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோவை வாஷ் பண்ணி விட்டுருது. ஹே பங்க் நீ வேணுன்னே தானே நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பங்கை பிடிச்சி காமெடி பண்ணி 2 பேரும் அடிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. ஹே மீலியை நான் இம்ப்ரெஸ் பண்ணி சிரிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக அந்த பூனையும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பூனை வந்துட்டு, ஹே லியா நீ ரொம்பவே க்யூட்டாக சிரிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் மீலி, உன்னோட சிரிப்புக்கு 1000 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னே, என்னது மீலியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஆமாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் பேரை ஷார்ட்டாக நிக் நேம் வச்சு கூப்பிட்டுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஹே நம்ம இப்படி நிக் நேம்ஸ் வச்சு கூப்பிட்டாவே தானா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவள் சரி ஓகே அப்படின்னு சொல்லுவோம். என்னப்பா டக்குன்னு ஓகே சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, அதனால தான் அவள் டக்குன்னு ஓகே சொல்லிட்டா அப்படின்னே, என்னது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படவும், ஹவுஸ் லார்ட் ராஸ்வெல் இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. இப்போ 3வது தடவையாக ஃபஸ்ட் டைமாக ராஸ்வெல்லை மீட் பண்ண போகிறேன். இந்த ஃபேமிலியில் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், இவங்களையும் சேர்த்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், எனக்கு எவ்வளோ நாள் தோணுதோ அவ்வளோ நாள் நான் இந்த வீட்டில் கெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது ரம் வந்துட்டு இவன் விழுந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்கவும், நான் தெரியாமல் விழுந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் கேட்கவும், பரவாயில்ல இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் அங்கேருந்து கிளம்பிடுதா. இப்போ நம்ம ஹீரோ சந்தேகப்படும்படியாக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கவும், ராஸ்வெல் பின்னாடி வந்து என்னப்பா தேடிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சமாளிச்சிருந்தான். இப்போ ரேம் வந்துட்டு இந்தாங்க சார் டீ அப்படின்னு கொடுத்துட்டு கிளம்பவும், நீ வேணா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் அவள் எதுவுமே சொல்லாமல் போயிருந்தா. இப்போ நம்ம ஹீரோ லைப்ரரிக்குள்ளே போகவும், நீ அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி அடிக்கலான்னு பார்க்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும், உனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் மேஜிக் இருக்கா மனுஷங்களை வீக்னஸ் ஆக்குற மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது மேஜிக் இல்லை ஆனால் ஒரு கர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. நீ கூட அதை ஆல்ரெடி அனுபவிச்சிருக்கிய அப்படின்னு கேட்கவும், நானா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அன்றைக்கி உன் மானா அவ்வளோத்தையும் உறிஞ்செடுத்தல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உறிஞ்செடுத்திருந்தாலே நீ இறந்து போயிருப்ப அப்படின்னு அவள் சொல்லவும், அடி பாவி அப்போ என்னை கொல்ல பார்த்தியா அப்படின்னு கேட்கவும், உன்னை கொல்ல வரதா இருந்தால் நான் இதுக்கு காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. என்னது நீ காப்பாற்றினியா, எமிலியா தானே காப்பாற்றினா அப்படிங்கவும், எமிலியாக்கும் அந்த பூனைக்கும் ஹீலிங் மேஜிக்கே பண்ண தெரியாது, அவங்கக்கிட்ட அந்த பவரும் கிடையாது, அவங்க உன்னை ஸ்டேபிள் பண்ணி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் நான் தான் உன்னோட வயிற்றை ஹீலிங் பண்ண அப்படின்னே, ஹே நீ போய் தான் சொல்கிற, எமிலியா தான் என்ன காப்பாற்றினா அப்படிங்கவும், உண்மையிலே அவங்க 2 பேருக்கும் அந்த மேஜிக் பவர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நான் நம்ப மாட்டேன், நீ நல்ல பேர் வாங்கிக்கிடணும், நீ இப்படி போய் சொல்கிற அப்படின்னே அவள் டென்ஷன் ஆகிட்டு இவனை மறுபடியும் தூக்கி அடிச்சிருந்தா. இப்போ நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, ஃபஸ்ட் டைம் இவன் பாடி வீக் ஆகி தான் அவன் இறந்து போயிருக்கான், செகண்ட் டைம் தான் யாரோ வந்து கொண்டிருக்காங்க, அதுவும் எமிலியா ராயல் செலெக்ஷன் கேண்டிடேட்ங்கிறதுனால அவள் தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனைக்கிட்ட நீ நைட்டும் எமிலியாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோன்னு சொல்கிறான். அந்த பூனையும் ஓகே சொல்லுது. ரேம் உள்ள வரவும் அவன் பிளான் போட்டிருக்கான், அந்த பேப்பரை மறைச்சு வைக்கிறான். பரவாயில்ல நீ நல்லா படிச்சுட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி ரேம் கேட்டுட்டு அவனுக்கு காஃபியை கொடுத்துட்டு அவளும் போய் உட்காந்து குடிக்கிறா. என்ன கெஸ்ட் முன்னாடி நீ இப்படி தான் உட்காந்து குடிப்பியான்னு கேட்கவும், நீ தானே அன்றைக்கி ஃப்ரெண்ட்லியாக இருக்க சொன்னேன், ஸோ நீ ஆசைப்பட்டதுனால தான் உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நான் இப்போ இந்த சின்ன பசங்களோட ஸ்டோரி புக்கை ரீட் பண்ண கற்றுக்கிட்டேன், ஓகர்ஸ் கதை ஒன்று ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ஓகர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம். ஓகர்ஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. ஆமாம் எங்கள் ஊரில் கூட ஒரு கதை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த கதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஸோ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகர்ஸ் அப்படின்னா பூதம் மாதிரியான ஒரு ஆளுங்க. இப்போ நம்ம ஹீரோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஒரு ரெட் ஓகரும் ப்ளூ ஓகரும் ஃப்ரெண்டாக இருந்தது. அதில் அந்த ரெட் ஓகருக்கு வந்துட்டு ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்காக இந்த ப்ளூ ஓகர் வந்து ஒரு பிளான் போட்டுச்சு, நான் போய் மனுஷங்களை அட்டாக் பண்ணுறேன், நீ வந்து காப்பாற்றுற மாதிரி பண்ணு, அப்போ அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ளூ ஓகரோட பிளான் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த ரெட் ஓகர் ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ஆனால் ப்ளூ ஓகர் அதுக்கப்புறம் ரெட் ஓகரை பார்க்க வரவே இல்லை. ஒரு நாள் ரெட் ஓகர் ப்ளூ ஓகரை பார்க்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போனால் வீடு காலியாக இருந்துச்சு, ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருந்துச்சு.
சொல்லுச்சு. நான் உன் கூட இருக்கிறத பார்த்தா மனுஷங்க நீயும் கெட்டவன் சேர்ந்து தான் நம்மளை தப்பாக நினைப்பாங்க. ஸோ அதனால் நீ உன்னோட ஹியூமன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இரு. நான் இங்கேருந்து ரொம்பவே தூரமாக போகிறேன். கண்டிப்பாக திரும்ப வரமாட்டேன். நான் தனிமையிலேயே வாழ்ந்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த ப்ளூ ஓகர் எழுதின லெட்டரை பார்த்து ரெட் ஓகர் ரொம்பவே வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்துச்சு. அந்த ப்ளூ ஓகர் தன்னோட நண்பனுக்காக தன்னோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி தனிமையாக போயிடுச்சு. என்னதான் இது ஒரு சேட் எண்டிங்காக இருந்தாலும் எனக்கு இந்த கதை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன கேட்டால் இந்த கதையில் இருக்கிற எல்லாரையும் நான் முட்டாள்னு தான் சொல்லுவேன். அந்த ப்ளூ ஓகர் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு, ஆனால் அந்த ரெட் ஓகர் தான் அந்த கதையில் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அது யாருக்குமே தெரில. ஹே சுபாரு, நான் வந்துட்டு ஒன்று கேட்கவா? நீ ப்ளூ ஓகருக்கு சப்போர்ட் பண்ணுவியா இல்லை ரெட் ஓகருக்கு சப்போர்ட் பண்ணுவியா? யார் கூட ஃப்ரெண்டாக இருப்ப அப்படின்னு கேட்கவும், அவன் ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ண உடனே, நீ ஒரு முட்டாள் சுபாரு. ரெண்டுத்து கூடயும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சா கடைசியில் நீ தான் வருத்தப்படுவ அப்படின்னு அவள் சொல்லவும், இது ஜஸ்ட்டு கதை தானே, நான் ஏன் வருத்தப்பட போகிறேன் அப்படின்னு அவள் கேட்கவும், சரி உங்கள் ஊரில் இருக்கிற கதையை விட இந்த ஊரில் இருக்கிற கதை எது பிடிச்சிருக்குன்னு கேட்கவும், அவன் ஒரு டிராகன் கதையை சொல்கிறான். அப்போ ரேம் வந்துட்டு அந்த டிராகன் ஒரு உண்மை கதை தான், இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதா அந்த டிராகன் கான்ட்ராக்ட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ இருக்கிற ராஜா இறந்து போயிட்டார்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதனால தான் இப்போ அந்த டிராகன் எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரில, அந்த டிராகனுக்கு மட்டும்தான் அது எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி ரேம் சொல்லவும், அப்புறமா எனக்கு இந்த சூனியக்காரி கதையை பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ளே, அந்த கதையை பற்றி என்கிட்ட பேசாத, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, வேறு ஏதோ தேவைப்பட்டா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்ன அந்த ஓகர் கதையை மட்டும் ரெம் கிட்ட சொல்லிடாத, அது அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. இப்போ நம்ம ஹீரோ அந்த சூனியக்காரியோட கதையை படிக்கிறான். ஒரு ஊரில் ஒரு மோசமான சூனியக்காரி இருந்தால் அவளை எல்லாருமே விச் ஆஃப் யான்வின்னு கூப்பிடுவாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்புறான். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வருத்தப்படுதா, அதெல்லாம் நான் பார்த்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். சாப்பாடு தண்ணி தேவையான எல்லாம் எடுத்துக்கிட்டல அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரொம்பவே அக்கறையாக இருக்கா. அப்போ அந்த ராஸ்வெல் வந்துட்டு பார்த்து போயிட்டு வா, நான் கொடுத்ததை பத்திரமா வச்சுக்கோ, அது உனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரம்மையும் பார்த்து, உங்களோட குக்கிங்கும் க்ளீனிங்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லவும், இவருக்கு பாராட்ட கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவனை கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்கவும், நான் கண்டிப்பாக ஒரு நாள் பணக்காரனாகி உன்னை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ இப்போ நேராக அந்த மேன்ஷன் தெரிகிற மாதிரி, அதுவும் நம்ம ஹீரோயினோட ரூம் தெரிகிற மாதிரி போய் உட்காந்துட்டு, யாராச்சும் கொல்றதுக்காக இங்கே வந்தால் அவங்கள இந்த கத்தியை வச்சு கொண்டுற வேண்டியதான். கிச்சனில் இருந்து கத்தி எடுத்து வந்ததுக்கு ரெம் ஏதோ தப்பாக நினைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த தடவையாச்சும் நடந்த எதுவுமே மாறக்கூடாது. அவங்க எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் தான் எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றணும். சுபாரு நாட்ஸ்கே, உனக்கு மட்டும்தான் எது நடக்க போகுதுன்னு தெரியும், நீ தான் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மாசா பேசினாலும் அவனுக்கு லைட்டாக பயமாக இருக்கா. அப்போ ஒரு சவுண்ட் கேட்குது, யாரோ இவனை அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ இதை ஃபஸ்ட்டே கெஸ் பண்ணதுனால கயிறு கட்டி சேஃபாக தான் இருக்கான். ஸோ இப்போ சேஃபாக கீழே லேண்டிங் ஆயிருதான். இப்போ ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறான். கடைசியில் ஒரு முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிட்டு தான். சரி இப்போ எதிர்த்து சண்டை போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ வாடா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவை அவங்க அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவன் அந்த செயினை பிடிச்சிட்டு கோலை மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்காம வெளியே வா அப்படின்னு சொல்லவும், யாரோ ஒருத்தங்க வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கு. ஏன்னா அது அந்த ப்ளூ கலர் ஹேர் இருக்க அந்த சிஸ்டரில் ஒருத்தியான ரெம் தான். நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவோ, நீ விளையாட தானே செய்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் நீ எதுக்காக என்ன கொல்ல வர அப்படின்னு கேட்கவும், நான் ஒரு மெய்டு, இதுதான் என்னோட டியூட்டி, சந்தேகப்படும்படியாக யாராச்சும் இருந்தாங்கன்னா நான் கொண்டுருவேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ரேம் மட்டும் இங்கே வந்தான்னா பிரச்சனையா அப்படிங்கவா, அவள் வர்றதுக்கு முன்னாடியே நான் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ நீ அவ்வளோதான் நம்புறல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், அவள் அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகின உடனே இவன் அவன் ஃபோனில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டை அவள் மூஞ்சிக்கு நேராக அடிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். நான் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு ஓடி இந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓடிட்டு இருக்கவும் அவள் அட்டாக் பண்ணுறா. இவன் கீழே விழுறான். அவன் கண்ணு முன்னாடி ஏதோ ஒன்று கிடக்கு. பார்த்தா அது அவனோட கால். அவனோட கால் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழியில் ரொம்பவே கதறி துடிச்சுக்கிட்டு இருக்கான். ரெம் வந்து அவனோட காலை ஹீலிங் பண்ணிவிட்டு, நான் உன்னை சாக விட்டுற மாட்டேன், உன்கிட்டேருந்து எனக்கு சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை தூக்கி தூர போட்டு இவனை போட்டு அடிக்கிறா. நீ யாருக்காக வேலை பார்க்குறான்னு கேட்கவும், நான் எமிலியாக்காக தான் வேலை பார்க்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ராயல் செலெக்ஷனில் இருக்கிற வேறு ஏதாச்சும் கேண்டிடேட்காக நீ வேலை பார்க்கியா அப்படின்னு கேட்கவும், இல்லை எமிலியாவோட அந்த ஸ்மைல்காக தான் நான் வேலை பார்க்கேன் அப்படின்னு அவன் பேசவும், போதும் நிறுத்து, ஒழுங்காக உண்மையை சொல்லு, என்னோட சிஸ்டர்கிட்ட நீ நல்லவன் மாதிரி பேசி நடிச்சா அவள் உன்னை நம்பிட்டா அப்படிங்கிறதுக்காக நீ நல்லவன் ஆயிட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவ கதறிக்கிட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறா. நீ என்னோட சிஸ்டரை வேணா ஏமாத்திருக்கலாம், என்ன ஏமாற்ற முடியாது அப்படின்னு ரெம் சொல்லவும், உங்களால் தான் நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். நீ எனக்கு சமைக்க கற்றுக் கொடுத்த, அவள் எனக்கு படிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தா, உங்கள் கூட இருந்த அந்த டேஸ் எல்லாம் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா. நீ ஏன் அதை மறந்த, உனக்கு ஏன் ஞாபகம் இல்லை, எனக்கு உங்கள் ரெண்டு பேரையுமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கவுமே அவனோட கழுத்துலேயே அவள் வெட்டி அவனை சாகடிச்சிருதா. அவ்வளோதான், திரும்பவும் நம்ம ஹீரோவோட லைஃப் ரீசெட் ஆயிடுச்சு. அவன் கண் முழிக்கிறான், அப்படியே அமைதியாக இருக்கிறான். ஆனால் ரொம்ப பார்த்ததும் அப்படி கதற ஆரம்பிக்கிறான். உடனே எமிலியா வந்துட்டு, அவங்க ரெண்டு பேரும் ஐயோ பாவம் ரொம்பவே வருத்தப்படுதாங்க, அவங்கள பார்த்துட்டு நீ ஏன் அப்படி கத்துன அப்படின்னு கேட்கவும், சாரி தெரியாமல் கத்திட்டேன், உனக்கு என்னாச்சு சுபாரோ, ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேட்கவும், அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது.
நான் ஏன் எல்லா தடவையும் தனியாக இருந்தே எல்லாத்தையும் மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எமிலியாவை என் கூட வச்சுக்கிட்டா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. நான் பேசாமல் இறந்தா திரும்ப வருவேங்கிறத அவட்ட சொல்ல வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு, எமிலியா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் இறந்தா அப்படின்னு அவன் ஆரம்பிக்கும் போதே டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக மாறி அதுலேருந்து ஒரு கை வந்து நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளே போயிட்டு அவனோட ஹார்ட்டை பிடிக்குது. நம்ம ஹீரோ ரொம்பவே பயப்படுதான். என்னாச்சு அப்படின்னு அவள் கேட்கவும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நான் ஏதாச்சும் உனக்கு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும், நீ என் கண்ணு முன்னாடி இல்லாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படுத்துருதான். 4வது நாள் நைட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நடக்க போது, நான் இறக்க தான் போகிறேன். நான் சாவிலேருந்து வர்றதையும் யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கவும், அந்த லைப்ரரி பொண்ணு அந்த இடத்துக்கு வந்திருக்கா. என் மேலே அக்கறையில் வந்திருக்கியான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை எமிலியாவும் பங்கும் நீ ஃபஸ்ட் டைமாக எந்திரிச்சோடனே நான் தான் ஒன்று ஏதோ பண்ணிட்டேன், அதனால தான் நீ பயந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், ஓ அதுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சோகமாகறான். ஹே ஓ மேலே அந்த சூனியக்காரி விச் ஆஃப் என்வியோட ஸ்மெல் வந்துட்டு இருந்தது, இப்போ அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும், அவள் யாருன்னே எனக்கு தெரியாது, அவளை நான் பார்த்ததே இல்லை, அவள் ஸ்மெல் எப்படி ஏன் மேலே வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆனால் நான் ஃபஸ்ட் நாள் ஒன்று பார்த்ததுலேருந்தே அவள் ஸ்மெல் ஓ மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அவளை நான் பார்த்ததில்லை, எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. ஹே ஒரு நிமிஷம், நீ என் மேலே அக்கறையாக இருக்கேன்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அவன் மேலே அக்கறையாலாம் இல்லை, ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்னு அந்த பூனிட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு, சரி ஓகே கொஞ்சோண்டு அக்கறைப்படுதேன் அப்படிங்கவும், உன்னால் 4வது நாள் நைட்டை தாண்டி 5வது நாள் காலையில் வரைக்கும் என்னை பாதுகாக்க முடியுமா? இது கேட்க சில்லியாக இருக்கும், பட் ஆனால் உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தத்தோடு கேட்குறான். அவளும் சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி, பிஏட்ரஸுங்கிற நான் சில கண்டிஷன்ஸ் அடிப்படையில் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணுறா. நம்ம ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும், இதை யார்கிட்டயும் சொல்லாதேன்னா அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ நைட் ஆகுது, அவனுக்கு கெட்ட கனவெல்லாம் வருது. நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ ரெம் வந்துட்டு அவனை வெட்டுற மாதிரி அவனுக்கு ஒரு கனவு வருது. அப்போ பார்த்தா திடீர்னு யாரோ இவனோட 2 கையவும் பிடிக்கிறாங்க. அப்படியே இவன் கூல் ஆகுறான். இப்போ காலையில் எழுந்துச்சு பார்த்தா பியேட்ரஸோட ரூமில் இருக்கான். நைட் ஃபுல்லாக நான் இங்கே இருந்தேன், தூங்கிட்டு இருக்கும்போது நீ என்னை தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். டேய் வளவலன்னு பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு அவள் சொல்கிறா. ஹே நான் உயிரோடு தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கவோ, பேசாத அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்புறமா வந்துட்டு அப்படின்னு அவன் திரும்பவும் பேசவும், அமைதியாருன்னு சொல்கிறல அப்படின்னு சொல்லி அவள் அடிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் அமைதியாக உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே அவங்க என்ன கூப்பிட்றாங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த இடத்துல விட்டுட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவள் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோ வெளியே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். கொஞ்சம் பயமாக இருக்குது. கதவை திறந்தா சூரியன் தெரியுது. 4வது நாள் கடந்துடுச்சு. 5வது நாள் காலையில் நான் பார்த்துட்டேன், உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்போ எமிலியா அந்த இடத்துக்கு வந்துட்டு, சுபாரு அது வந்து இல்லை நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. எமிலியா எனக்கு எதுவும் ஆகலை, உனக்கும் எதுவும் ஆகலை, நீ ரொம்ப நல்லா தான் இருக்கேன், நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எமிலியா வருத்தத்தோடு பேசுகிறா. என்னாச்சுன்னு கேட்டால் ஒரு கதறல் சத்தம். நம்ம ஹீரோ போய் பார்த்தா ரம் அழுதுட்டுருக்கா. ரெம் இறந்து போயிட்டா. நம்ம ரேம் ரொம்ப கதறி அழுதுட்டுருக்கா. நம்ம ஹீரோ தொடப்பகவும் தொடாத அப்படின்னு சொல்லிட்டு ரேம் அவன் கையை தட்டி விட்றா. ரேம் ரொம்பவே கதறி அழுதுட்டுருக்கா. நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ அவன் அப்படியே சோகமாக நடந்து போகவும் ராஸ்வெல் வந்துட்டு, அவள் வந்து வீக்னஸ் மேஜிக்கால் தான் இறந்து போயிருக்கா, அது ஒரு கர்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே ரெம் தான் அந்த கர்ஸை என் மேலே போட்டிருப்பான்னு நினச்சேன், ஆனால் அவள் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்கவும், உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு தானே சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் கேட்குறான். உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லவும், எனக்கு சொல்லணுன்னு தான் ஆசை ஆனால் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான். இவன் சொன்னாலே வந்துட்டு ஏதோ ஒன்று ஹார்ட்டை பிடிக்கும். அப்போ ரேம் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. உடனே பியேட்ரஸ் வந்துட்டு தடுக்கிறா. நான் அவன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், அவனை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு. அது போக அவன் நேற்று நைட் ஃபுல்லாக என் கூட தான் ரூமில் இருந்தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பியேட்ரஸ்க்கும் ராஸ்வெல்க்கும் சண்டை வரப்போகுது. ஒழுங்கா உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ரேம் கத்திட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும், எமிலியா வந்துட்டு ஓடையில் நிற்கிறா. எனக்கு சுபாரு மேலே நம்பிக்கை இருக்குது, சுபாரு உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லு அப்படின்னு அவள் சொல்லவும், என்னால் சொல்ல முடியாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு ஒரு கோவம் கலந்த வெறியில் ரேம் கத்துறா. நான் இங்கேருந்து ஓடியே தப்பிச்சிடணும், நான் எப்படியாச்சும் இங்கேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓடி தப்பிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். போன தடவை ரெம் அவனை கொன்ன அதே இடத்துல தான் இப்போ அவன் ஓடிட்டு இருக்கான். நான் அத்தனை தடவை இறந்து கஷ்டப்பட்டது இப்படி நான் ஓடுறதுக்காக தானா? என்னால் இது எல்லாத்தையுமே மாற்ற முடியும், பேசாமல் நான் இறந்துட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஒரு கேம்னா மொத்தமே 3 லைஃப் தான் இருக்கும். நான் ஆல்ரெடி 3 தடவை இறந்துட்டேன், 4வது தடவை இறந்தால் என்னாகும்னு தெரியலையே, ஒரே ஒரு ஸ்டெப் தான், ஆனால் எனக்கு அதை வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. பியேட்ரஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கவும், நம்ம கான்ட்ராக்ட் இன்னைக்கு காலையிலையோட முடிஞ்சதுன்னு நினச்சேன் அப்படிங்கவும், நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் உன்னை காப்பாற்றுறேன்னு தான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். உன்னை பார்த்தா நம்பிக்கையை இழந்தவன் மாதிரி தெரியுது. உனக்கு தெரிஞ்சதை நீ அவகிட்ட சொல்ல வேண்டிய சான்ஸை மிஸ் பண்ணிட்ட, இதுக்கு மேலே எதையுமே மாற்ற முடியாது, நீ இந்த கிங்டமை விட்டு தப்பிச்சு போயிரு, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பியேட்ரஸ் சொல்லவும், எனக்கு அவங்கள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், அவங்கள பற்றி உனக்கு என்ன தெரியும்,
நடந்து முடிஞ்ச எதையுமே மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்து தப்பிச்சு போக ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு அவள் கையை கொடுக்குறா. அவளோட கையை பிடிக்கவும் தான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நேற்று நைட்டு வந்துட்டு இவனுக்கு கெட்ட கனவு வரும்போது இவனோட 2 கையுமே யாரோ பிடிச்சிருப்பாங்க. அது அந்த 2 சிஸ்டர்ஸுமே தான். நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்களால தாங்க முடியாமல் என்னோட கையை பிடிச்சிருந்துருக்காங்க. ஆனால் நான் என் கண்ணு முன்னாடியே அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஒரு கோலை மாதிரி என்னோட உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எனக்கு எவ்வளவோ விஷயம் கற்றுக் கொடுத்தாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என்னால் தான் எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா உனக்கு இங்கே வர இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு பேட்ரிஸ் கேட்குறா. பார்த்தா ரேம் அங்கே வந்துட்டு அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு அவள் சொல்கிறா. பேட்ரிஸ் நீ மறந்துட்டியா, நீ இப்போ மேன்ஷனுக்குள்ளே இல்லை, ஸோ உன்னால் என்னை எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லி ரேம் சொல்லவும் அவள் சோகமாகறா. உடனே நம்ம ஹீரோ அவளோட தலையை பிடிச்சி நான் இதை எவ்வளோ நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் தெரியுமா அப்படிங்கவும் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ணணும்னு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்போ என் சிஸ்டர் இறந்ததை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்கவும் தெரியாது, ஆனால் இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என் சிஸ்டர் இறந்து போயிட்டா இதுக்கப்புறம் நீ தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படிங்கவும் அதை உன்கிட்ட சொல்ல முடியாது, ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் சொல்ல முடியும், உங்களை மாரி 2 பேரை என்னால் மறக்கவே முடியாது, நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கவும் உனக்கு தான் ஒரு விஷயம் தெரியாது, உங்கள் எல்லாரையுமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவங்க எல்லாருக்கூடயும் இருந்த அந்த ஸ்வீட் மெமரிஸை யோசிச்சு பார்த்துக்கிட்டே உங்கள் எல்லாரையும் நான் இந்த தடவை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு சூசைட் பண்ணி திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு குதிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ இறந்து போகிறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ சூசைட் பண்ணி இப்போ திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கெஸ்ட் எந்திரிச்சிட்டாருன்னு நினைக்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்லவும் நம்ம ஹீரோ எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி வருத்தப்படவும் உங்களுக்கு என்னாச்சு சார் அப்படின்னு போயிட்டு அவங்க பார்க்குறாங்க. உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு நம்ம பிடிச்சிட்டு நான் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லவும் நாங்கள் எதுவும் இல்லை, நீங்கள் எதோ தப்பாக நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் சரி ஓகே எல்லாத்தையும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம், நீங்கள் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும் எமிலியா உள்ள வரா. நீ எப்படி இருக்க சுபாரான்னு கேட்கவும் உன்னோட ஃபேஸை பார்த்த உடனேயுமே நான் ரொம்பவே நல்லா ஆயிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீ என்ன சொல்கிறான்னு புரியல. குட் மார்னிங் அப்படின்னு அவன் சொல்லவும் சரி ஓகே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை இந்த இடத்துல வேலை தாங்க அப்படின்னு சொல்லியே கேட்குறான். ரம்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பார்க்குறான். அதே நேரத்தில் ராஸ்வெல்லே இவனுக்கு எதிரியாக இருந்தான் அப்படிங்கிறதுனால ராஸ்வெல் கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் இவங்க ஃபேமிலியை யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தாங்கன்னா அவங்களையும் நம்ம தான் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்காவாக பிளான் போட்டுட்ருக்கான். ஃபர்ஸ்ட் டேவே ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. படுத்திருக்கும் போது அந்த பூனைக்கிட்ட பேசிட்டு எமிலியா என்ன பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்கவும் எமிலியாவுக்கு பவர்ஸே கிடையாது, அவள் ஒரு ஸ்பிரிட் யூசர் அப்படிங்கவும் ஸ்பிரிட் யூசரா அப்படின்னு கேட்கவும் அந்த பூனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. மேஜிக் அப்படிங்கிறது தன்னை சுற்றி இருக்கிற மானாவை அவங்க யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்பிரிட் யூசர் தன்னோட உடம்புக்குள்ளே இருக்கிற மானாவை ஒரு போர்ட்டல் வழியாக வெளியே கொண்டு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் அது உனக்கு கூட இருக்கும், உன்னோட பவர் என்னன்னு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லவும் எனக்கு என்ன பவர், வாட்டரா ஃபயரா ஏரா எர்த்தா அப்படின்னு கேட்கவும் உனக்கு ஷேடோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லவும் என்னது ஷேடோ பவரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அது ரொம்பவே ரேரானதுன்னு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லவும் அப்போ அது கோடியில் ஒருத்தங்களுக்கு தான் இருக்குமா, நான் இப்போ ரொம்பவே சூப்பரானவனா அப்படின்னு கேட்கவும் இல்லை அதனால பெருசாக எதுவும் யூஸ் இல்லை அப்படிங்கவும் அந்த பூனை வந்துட்டு நான் வேணா உனக்கு ஒரு ட்ரிக்கை பண்ணி காட்டவா ஷாமாக் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அன்னைக்கு ஷாமாக் அப்படின்னு சொல்லி அது ஒரு பவரை யூஸ் பண்ணுது. பார்த்தா நம்ம ஹீரோக்கு எல்லாமே இருட்டாயிருது, அப்படியே பயப்படுதான். உடனே அந்த அன்னைக்கு அதுலேருந்து வெளியே வர வச்ச உடனே நான் பயப்படலாம் இல்லை, இந்த பவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நான் வேணா உனக்கு இதுக்கு பேசிக்ஸ் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லுது. எதுக்கோ எமிலியா நீ சேஃப்டியாக தள்ளி போய் இருந்துக்கோ அப்படின்னு அந்த பூனை சொல்லவும் நம்ம எமிலியா தள்ளி போய் நின்றுக்கிட்டா எவ்வளோ தூரத்தில் தள்ளி போய் நிற்கிறேன், நான் ஒன்றும் அவ்வளோ தூரத்துக்குலாம் பவர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இப்போ உன்னோட மானாவை கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த போர்ட்டல் வெளியே கொண்டு வா அப்படிங்கவும் பார்த்தா அது பிளாஸ்ட் ஆயிடுது. ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னால் இப்படி வெடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அது உனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரில, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு அந்த பூனை சொல்லுது. இதுக்கு மேலே என்னால் டயத்தை வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். அவனால் எந்திக்க முடியல, உன்னோட மானம் எல்லாம் போயிடுச்சுங்கிறதுனால உன்னால் எந்திக்க முடியாதுங்கவும் ஆனால் எனக்கு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திக்க ட்ரை பண்ணுறான். உடனே நம்ம ஹீரோயின் நம்ம வாயில் எதையோ ஓட்டி விடவும் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த பழத்தை சாப்பிட்டேன்னா உன்னோட மானா இன்க்ரீஸ் ஆக ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. என்னால் உனக்கு நிறைய பிரச்சனை இல்லை மீலி, என்னை மன்னிச்சிக்கோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ சாரி மட்டுமே தான் சொல்லிட்டு இருக்க, அதுக்காக நான் உன்னை கூட்டிகிட்டு வரல, நீயும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ ஃபஸ்ட்டு டே நைட் ஆகுது. ராஸ்வெல் வந்து ரேம் கிட்ட கேட்குறான் ஹீரோவை பற்றி. அவன்கிட்ட மேஜிக் பவர் எதுவும் இல்லை, ஆனால் அவன் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுதான் அப்படின்னு சொல்லுவான். அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்கிறான். நம்ம ரெம் வந்துட்டு ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனையே பார்த்துட்ருக்கா. இப்போ நைட் ஆகுது. ரம்க்கும் என் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வந்துட்டு இப்போ அந்த கார்ஸை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரி பொண்ணுட்டு போயிட்டு ஷேமன் என்னோட ஷேடோ பவரை வச்சு கார்ஸ் எல்லாத்தையும் என்னால் அழிக்க முடியுமான்னு கேட்குறான். அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ அதை தடுக்க வேறு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கார்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி வேணால் நான் தடுக்க முடியும். ஆமாம் அந்த விச்சோட ஸ்மெல் என்ன இங்கே அடிக்குது அப்படின்னு கேட்கவும் ஆமாம் இதே தான் ரொம்ப சொன்னான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். விச் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலே ஒரே ஒருத்தி தான் அப்படின்னு சொல்லவும் விச் ஆஃப் என்வி தானே அப்படின்னு கேட்குவோம். ஆமாம் அந்த சட்டல்லா தான் 6 விச்சஸ் அவள் சாப்பிட்டுட்டா. அவள் லவ்வுக்காக ரொம்பவே ஏங்கினா. டிராகன்ஸோ ஹீரோஸும் தான் அவளை வந்து டெஸ்ட்ராய் பண்ணாங்க, ஆனால் அவளை முழுசாக டெஸ்ட்ராய் பண்ண முடியலை.
அவளோட பாடி அப்படியே தான் இருந்துச்சு. அண்ட் அவள் பாதி எல்ஃபாக இருப்பா, சில்வர் ஹேர் வச்சிருப்பா அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு சட்டலா அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. உடனே நம்ம ஹீரோ பியேட்ரஸ் கிட்ட ஒருவேளை அந்த சட்டலா என்னோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் யூஸ் பண்ணாங்கன்னா அப்படின்னு கேட்கவும், அவங்க ஒரு முட்டாளாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சாவை பற்றி பயமே இருக்காதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, ஓ அவள் ஹாஃப் எல்ஃபாக இருக்கிறதுனால ராயல் செலெக்ஷனில் கலந்துக்கிட விருப்பம் இல்லை போல, இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், லைப்ரரியன் பொண்ணுக்கு எதுவுமே புரியலை. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹே இன்னைக்கு நான் சாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இன்றைக்கும் நான் கண்டிப்பாக நல்ல வேலை பார்ப்பேன், ஒருவேளை அந்த சிஸ்டர்ஸ் எல்லாரும் என்னை ரொம்பவே வேலை வாங்கினாங்க அப்படின்னாலுமே நான் டயர்டான அப்படின்னா உன் மடியில் வந்து படுத்து தூங்கிக்கிடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பூனையை போயிட்டு கொஞ்சம் அது ரொம்பவே தூக்கமாக இருக்குன்னு சொல்லவும், ஹே நைட் ஃபுல்லாக உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சேட்டிங் பண்ணிட்டு இருந்தியா, உனக்கு யாரையோ பிடிக்கும்ல, யார் அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், பங்குக்கு என்ன பிடிக்கும், எனக்கு பங்கு பிடிக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். அப்போ நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறான். அவளுக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை உன்னை டீஸ் பண்ணவும், ரெண்டு பேரையும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சரி ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருந்தான். அப்போ அந்த பூனை வந்துட்டு நம்ம சுபாரு இப்படியே இருந்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லுது. அவன் ஒரு பூஜாடியாக தட்டி விட்டு நானே பார்த்துக்கிட்டுதான்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எதனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்கவும், அந்த பூனை வந்துட்டு அவன் உள்ளே ஒன்று வச்சிருக்கான், வெளியே ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லுது. நான் வேணா வேறு பூஜாடி எடுத்துகிட்டு வரேன் ட்ரம் போகவும், வேணா நானே பார்த்துக்கிட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிட்டு எடுத்துகிட்டு வரான். ஆமாம் பூஜாடி அந்த ரூமில் இருக்குது, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரம் கேட்கவும், அது வந்து ரேம் தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் சுபாரோ அப்படின்னு அவள் சொல்லவும், ஹே ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு ராம் கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட போய் வேலை பார்க்குறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிட்டேன், ஹே மீலி உன்னை பார்த்தோன்னே எனக்கு செம எனர்ஜி வருது தெரியுமா, நான் இன்னைக்கு செம வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான். அவனால் முடியலை. ரேம் வரவும், ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வாமிட் எடுத்துகிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போகுது. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஒரு செகண்ட் கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அசால்ட்டாக அங்கேருந்து கிளம்புறான். அப்போ எமிலியா பார்த்துட்டு, சுபாரு போதும் இதெல்லாம் நிறுத்து அப்படின்னு சொல்லவும், எதை நிறுத்த சொல்கிற, ஒருவேளை நீ எமிலியா மாதிரி பேசலையே, நீ ஏதோ ஃபேக்கா, ஆனால் ஃபேக்காக இருந்தாலும் இவ்வளோ க்யூட்டாக இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். நிறுத்து என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்கார அப்படின்னு சொல்லவும், தரையிலேயே உட்காரணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருதான். இந்த ஒரு தடவை தான் நான் இதை பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை மடியில் படுக்க வச்சுக்கிடுதா. எதுக்காக என்ன உன்னோட மடியில் படுக்க வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் கேட்காத கண்ணை மூடிட்டு ஒழுங்கா பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. மடியில் படுத்து தூங்குற கிஃப்ட்டை கொடுக்குற லெவலுக்கு நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் கேட்கவும், கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி டயர்டானா என் மடியில் வந்து படுக்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற, நீ இதுக்கு மேலே கஷ்டப்பட தேவையில்லை, எதுவாக இருந்தாலும் வெளியே சொல்லு அப்படிங்கவும், எதுவுமே இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் அப்படிங்கவும், சுபாரோ நீ நடிக்காத போதும் நிறுத்து, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கவும், எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். நீ கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் காது கிட்ட போய் சொல்லவும், எனக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நான் என்ன தான் ட்ரை பண்ணாலும் என்னால் எதையுமே மாற்ற முடியலை, நான் என்னோட முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்க தான் செய்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதே இல்லை, ஆனால் என்னோட மொத்த ஹார்ட் ஒர்க்கையே கொடுத்தோம் என்னால் எதையும் மாற்ற முடியலை. அவளோட கண்ணில் அந்த கோலவெறியை பார்த்தேன், அதெல்லாம் என்னால் மறக்கக்கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனசை விட்டு எம்லியா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அழுதுட்டு இருக்கான். இப்போ ரெம் உள்ள வரவும், அமைதியாரு இவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ இன்றைக்கி இவன் வேலை பார்க்க மாட்டான் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும், இவன் ரொம்ப க்யூட்டாக குழந்த மாதிரி தூங்குறாள் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ரெம் கிட்ட சொல்கிறா. சரி இதுக்கு மேலே இவன் இன்றைக்கி வேலை பார்க்க மாட்டான்னு நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு அவள் கிளம்பவும், ரெம் சுபாரு ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரெம் கிட்ட சொல்கிறா. அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. லவ்வர் மடியில் படுத்துட்டு அழுதுட்டு ஒரே தடியாக தூங்கிட்டேன், யாராச்சும் இப்படி வேஸ்ட் பண்ணுவாங்களா சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டு இருக்கான். தூங்குறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பியட்ரஸ் கேட்கவும், உனக்கு இதை பற்றி தெரியாது பெக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னது பெக்கோவா அப்படிங்கவும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இப்படி தான் நிக் நேம் வச்சு கூப்பிட்டுக்கிடுவாங்க, நீ என் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறா. ஃப்ரெண்ட் ஆக மாட்டியா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்கவும், கர்ஸை தடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணு, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்கவும், ஆக்சுவலி அதை பற்றி ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ஃபிசிக்கல் கான்டாக்ட், அதாவது ஒரு பர்சனை தொட்டால் மட்டும்தான் அவங்களால அந்த கார்ஸை அந்த பர்சன் மேலே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பியட்ரஸ் சொல்லவும், அப்படின்னா இப்போ அந்த மேன்ஷனில் இருக்கிறவங்கள தவிர்த்து என்னையை தொட்டவங்க அப்படின்னா அது அந்த வில்லேஜில் இருக்க பீப்புள்ஸ் தான். போன தடவை நான் வில்லேஜ்க்கு போகலை அப்படிங்கிறதுனால தான் ரெம்க்கு அந்த கார்ஸ் போயிருக்கு, எல்லாமே கரெக்டாக தான் வருது, ஸோ வில்லேஜ்க்கு போனால் ஏதாவது க்ளூ கிடைக்கும், இந்த தடவை நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லி பியட்ரஸை தூக்கி அவன் சுத்தமாக அவன் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி வெளியே அடிச்சு பற்றிருந்தா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. 3வது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி எனக்கு தான் வெற்றி அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது எம்லியா வந்துட்டு, உனக்கு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ ரொம்பவே நல்லாவே ஃபீல் பண்ணுறேன், நேற்று நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் சாரின்னு சொல்ல வந்துட்டு, இல்லை நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். நேற்று அவன் மடியில் படுத்திருந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்படவும், ரொம்ப சேர்ந்து இவன் மடியில் படுத்து கிடந்ததை கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் வில்லேஜ்க்கு போக வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இல்லை நாளைக்கு தான் போக வேண்டியது இருக்கு அப்படிங்கவும், வாங்க இன்றைக்கே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே எங்களுக்கு வேலை எதுவும் இல்லை, நாங்கள் 2 பேருமே உன் கூட வரோம், அழகான பொண்ணு 2 கூட வருது அப்படிங்கவும், ஆபத்தாக இல்லாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ரம்மோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. நம்ம சுபாரு அந்த வில்லேஜில் இருக்க சின்ன பசங்க கூட விளாண்டுட்டு இருக்கான். நம்ம சுபாரு யார் தன்னை எங்கே தொடுறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான்
இப்போ ரேம் வந்துட்டு நம்ம போகலாமா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சின்ன பசங்க வந்துட்டு நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்கீங்க ரேம் ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேமை கலாச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு எப்படி என்னோட நேம் தெரியும் அப்படின்னா நான் தான் சொன்னேன் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலான்னு தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ ரெம்மை பற்றி அப்படின்னு அவள் கேட்குறா. ரெம் ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க சொல்கிறாங்க. நம்ம போகலாம் அப்படின்னு சுபாரு சொல்லவும் ஒரு சின்ன பொண்ணு அவனை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறா. சரி போயிட்டு வா நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேமோ சொன்ன உடனே இப்போ இவன் போகிறான். பார்த்தா அந்த இடத்துக்குள்ளே இருந்து ஒரு சின்ன பப்பி வருது. உடனே அது இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்குல்ல, எத்தனை தடவை வந்தாலும் அது என் மேலே கோவமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுதான். அது கொஞ்சம் சாந்தமாகமோ அவன் அதை கொஞ்சிட்டு இருக்கான். அப்போ அதோட தலையில் கை வைக்கவும் டப்புன்னு அது கடிச்சிருது. ஹே நீ எதுனா டைம் ட்ராவல் பண்ணுதியா, ஏன்னா 3 தடவையும் ஒரே இடத்துலையே எக்ஸாக்டாக கடிச்சிருக்கிய அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கான். சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கடைசியில் வாங்கின ஜாமான் எல்லாத்தையுமே மேன்ஷனுக்கு சுபாரு கொண்டு வந்தோடனே நல்ல வேலை பார்த்தா அப்படின்னு சுபாருவா அவங்க பாராட்டிட்டு இருக்காங்க. ராஸ்வெல் அந்த இடத்துக்கு வரான். நான் இன்னைக்கு நைட்டு இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் என்னாச்சு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கவும் நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது, ஸோ நைட் இன்னைக்கு இருக்க மாட்டேன், நீங்கள் 2 பேரும் தான் இந்த மேன்ஷனை பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாரு கிட்ட போயிட்டு நீ எமிலியாவை பார்த்துக்கோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து பறந்து கிளம்புறான். அவன் பறக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். இப்போ ராஸ்வெல் கிளம்பிட்டான். இதுக்கு முன்னாடி 3 தடவையிலுமே ராஸ்வெல் எங்கேயுமே வெளியே போகல, ஆனால் இந்த தடவை வெளியே போயிருக்காம்னா ஏதோ ஒரு விஷயத்தை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். என்னை யாரோ கர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி பியட்ரஸ்ட்டை போய் சொல்லவும் டே காலையில் தானே உன்னை பார்த்தா அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கவும் எனக்கு ஒரு வேளை பயமாக இருக்குது, நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு அவன் சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிட்ட போகும்போது ஹே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கவும் நான் தான் சொன்னல அப்படிங்க, ஆனால் அவன் கார்ஸை எடுக்கிறதா நான் ஐடியாவில் இல்லை அப்படின்னு அவள் சொன்னோடனே நீ இப்படி தான் எனக்கு சொல்லுவேன்னு தெரியும், நான் பிளானோட தானே வந்திருக்கேன், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஸோ நான் இறக்காம நீ தான் என்னோட கார்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். முடியாதுன்னு அவள் சொல்லவும் நான் இறந்து போயிட்டா பாங்க் ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு சொன்னோடனே அவன்லாம் நீ இறந்தா வருத்தப்பட மாட்டான் அப்படின்னோடனே நான் இறந்தா எம்லியா வருத்தப்படுவா, எம்லியா இறந்ததை பார்த்து பாங்க் வருத்தப்படுவான், அண்ட் என்னோட கார்ஸ் எடுக்காது நீ தான் சொல்லி அவங்க ஓமலை தான் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்ல ஒரு போது நிறுத்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. வலிக்கு வந்தியா அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அவங்க எந்த இடத்துல ஒன்று டச் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் வெளியே வரும் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் எங்கே தொட்டாங்கங்கிறது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா அந்த டாகி கடிச்ச அந்த இடத்துல இருந்து ஒரு பிளாக் மிஸ்ட் மாரி ஒன்று வருது. அவ்வளோதான் நான் எடுத்துட்டேன் போயிட்டு வா அப்படிங்கவும் ஹே அந்த இடத்துல தான் வந்து கார்ஸை வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அதை அந்த டாகி கடிச்சது, அவன் மனுஷங்க தான் யாரோ வச்சுருப்பாங்கன்னு நினச்சா அது அந்த டாகி. அப்போ அந்த குழந்தைங்க எல்லாம் ஆபத்தில் இருக்காங்கன்னு ஃபாஸ்ட்டாக ஓடுறான். இப்போ ரம் அண்ட் ரம் கிட்ட போயிட்டு அந்த டாகி கடிச்ச இடத்துல தான் கார்ஸ் இருக்குது, அந்த வில்லேஜில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் ஆபத்தில் இருக்காங்க, அந்த வில்லேஜே ஆபத்தில் இருக்குது, நான் தான் போயிட்டு காப்பாற்றணும், உங்களில் ஒருத்தர் எமிலியாவை பார்த்துக்கோங்க இன்னொருத்தர் ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லவும் ரேம் வந்து இது நல்ல ஐடியான்னு தான் சொல்கிறா. ஆனால் ரெம்முக்கு இதில் விருப்பம் இல்லை, நம்ம மேன்ஷனை காப்பாற்றுறது தான் முதல் கடமை அப்படின்னு சொல்கிறா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே எமிலியா வந்துருதா ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். உன்னை பார்த்தாலே தெரியுது சுபாரு, நீ யாரோ பிரச்சனையில் இருக்காங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக நீ அந்த பிரச்சனைக்குள்ளே போக போகிற அப்படி தானேன்னு கேட்கவும் அது வந்து நான் சமாளிக்கிறான். நான் சொன்னா நீ கேட்கவா போகிற, எப்படியும் அந்த பிரச்சனைக்குள்ளே போக தான் போகிற, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ப்ரேயர் அவனுக்காக பண்ணுறா. பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு அப்படிங்கவும் நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெமோ சுபாருவும் அந்த வில்லேஜ்க்கு போகிறாங்க. ரேமோ பியட்ரஸும் எம்லியா கூட பாதுகாப்பாக அவள் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ சுபாரு வில்லேஜ்க்கு போகிறான். பார்த்தா ஒரு ஆள் பதட்டமாக ஓடிட்டு இருக்கவும் என்னாச்சுன்னு கேட்குறான். பசங்களை காணுன்னு சொன்னோடனே நம்ம லேட்டாக வந்துட்டோம், எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகி வந்த இடத்த நோக்கி அவன் ஓடுறான். அப்போ ரெம் வந்து நோட்டீஸ் பண்ணி அங்கே இருக்கிற பேரியரில் ஒன்று உடஞ்சிருக்கு, மா பீஸ்ட்டை இதுதான் தடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மா பீஸ்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். மாபீஸ்ட் எல்லாமே மனுஷங்களை சாகடிச்சிடும், அதுக்கு மேஜிக்கல் பவர்ஸ்லாம் உண்டு, ஒரு சோனியக்காரி தான் அதை கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நீங்கள் வில்லேஜில் இருக்கிற ஆளுங்களை கூப்பிடுங்க நான் போயிட்டு பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகவும் அது ஆபத்து அப்படின்னு ரெம் சொல்கிறா. உங்ககிட்ட எந்த மேஜிக் பவருமே இல்லை, கண்டிப்பாக நீ போனால் செத்துருவா அப்படிங்கவும் பரவாயில்ல எனக்கு அந்த பசங்க எல்லாருமே முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனால் போனால் நீ கண்டிப்பாக இறந்து போயிருவா அப்படின்னு அவள் சொல்கிறா. பரவாயில்ல அந்த ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்காலம் இருக்குது, அவங்களோட மனசில் ஒரு லட்சியம் இருக்குது, அண்ட் அவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும், ஸோ நான் சும்மா கோலை மாதிரி இருக்க மாட்டேன், கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் போயிட்டு காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வீரமாக பேசினாலும் அவன் கை நடுங்கிட்டு இருக்க. அதை ரெம் பார்க்குறா. என் உயிரே போனாலும் பரவாயில்ல நான் அந்த பசங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லவும் ரெம்மோ நானும் அவன் கூட வரேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவள் அவளோட ஆயுதத்தை எடுக்கவும் ரெம் எதுக்காக இது அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். ஜஸ்ட்டு நம்ம பாதுகாப்புக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த மாபீஸ்டோட ஸ்மெல் நம்ம ரெம்க்கு தெரியவும் இந்த சைடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா அந்த இடத்துல பசங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த பப்பி எல்லாரையுமே கடிச்சிருக்கு, ஸோ எல்லாருக்குமே கேர்ஸ் ஆயிருக்கு, அவங்க எல்லாருமே வீக்னஸ் மேஜிக்கால் அஃபெக்ட் ஆகி இப்போ சாகிற கண்டிஷனில் இருக்காங்க. ரெம் இந்த கார்ஸ் எல்லாத்தையும் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ என்னால் கார்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு ஹீலிங் பண்ணி இவங்க எல்லாரையும் சாகாமல் தடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் அவள் ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ பெட்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த இன்னொரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அந்த பொண்ணு தானே அந்த டாகியவே வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் போய் அவளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆபத்து, நீ தனியாக போனால் கண்டிப்பாக இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி ரெம் சொல்கிறா. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, இவா அவளோட உயிர் போகிற கண்டிஷன்லேயும் அவள் ஃப்ரெண்டுக்காக கவலைப்பட்டிருக்கா, நான் போயிட்டு அவளை காப்பாற்றணும், வில்லேஜ் மக்கள் எல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறமா நீ என்னை தேடிவா, நான் அதுக்குள்ளே போய் அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகிறான். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீ என்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம போகவும்
ரெம் அவன் கையை பிடிச்சிட்டு, சுபாரு இது ஆபத்தானது, ஒருவேளை வில்லேஜர்ஸ் வர லேட் ஆயிடுச்சு, இல்லை என்னால் உன்னை கண்டே பிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும், உனக்கு என்னோட சென்ஸ் ஸ்மெல் நல்லாவே தெரியும், அந்த விச்சோட ஸ்மெல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது எப்படி உனக்கு தெரியும் அவள் கேட்குறா. எனக்கு தெரியல ரெம், ஆனால் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன். எனக்கும் உன்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது. நான் கண்டிப்பாக உன்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அதுக்கு தான் இந்த ப்ராமிஸ் அப்படின்னு அவன் சொல்லவும், நானும் உன்னை நம்புகிறேன் சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோ ப்ராமிஸ் பண்ணுறா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா சுபாரோ அப்படின்னு அவள் சொல்லவும், எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து போகிறான். இந்த தடவை நிறைய விஷயம் சேஞ்ச் இருக்குது, கண்டிப்பாக நான் தோக்க மாட்டேன்னு நம்புகிறேன் அப்படின்னு இவன் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பேட் ஸ்மெல் வருது. இவன் போய் பார்த்தா அந்த பொண்ணோட கால் மட்டும் இருக்குது. மேபி இது ஒரு ட்ராப்பாக இருக்கலாம். சரி பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் காப்பாற்றலான்னு போனால் அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் வருது. ஒருவேளை அந்த பப்பி தான் இப்படி பீஸ்ட்டாக மாறிடுச்சோ, பரவாயில்ல நீ வா உன்னை நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஷர்ட்டை கலட்டி அவன் கையில் நல்லாவே கெட்டி வச்சுக்கிட்டுதான். இப்போ அந்த பீஸ்ட் வந்துட்டு மறைஞ்சு போயிடுது. இப்போ அதை அவனை சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணி கடிக்குது. அது அந்த துணியை தான் கடிக்குங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகலை. அவன் அதை கொண்டுதான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தா அவன் பின்னாடியே ஒரு பீஸ்ட் கூட்டமே நிற்கிது. அந்த பொண்ணை நம்ம ஹீரோ போய் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு கொல்றதா இருந்தால் என்ன கொள்ளுங்க அப்படிங்கவும் ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவை ரெம் வந்துட்டு காப்பாத்துறா. ரெம் ஜாக்கிரதை பின்னாடி அப்படிங்கவும் அவள் அசால்ட்டாக அதுங்க எல்லாத்தையும் அடிச்சு போடுதா. கரெக்டான நேரத்தில் வந்து காப்பாற்றின ரெம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவள் பக்கத்தில் ஓடுறான். இவங்களை சுற்றி வளைச்சோடனே ஒரே ஒரு இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி இப்போ ரெம் அடிக்கிறா. அந்த வழியாக நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கவும் மற்ற பீஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ரெம் தான் அடிச்சிட்ருக்கா. ஹே எனக்கு வில்லேஜ்க்கு வழியே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ஸ்ட்ரைட்டாக போ, அங்கே பேரியர் இருக்கும், அதை பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான். கரெக்டாக வழியை கண்டுபிடிச்சி வெளியே வந்துட்டான். பார்த்தா ரொம்ப காணும், அவளுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு. அப்போ தான் பார்த்தா அந்த பப்பி தான் இவங்க எல்லாருக்கும் லீடர் மாதிரி இருந்து மேஜிக் யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணவும் சுபாருவை காப்பாற்றிட்டு அவள் அந்த அடியை வாங்கிக்கிடுதா. பாறையில் மோதியா அப்படியே அவள் கீழே விழுந்துருதா. இப்போ அந்த பீஸ்ட் எல்லாமே அவங்கள சுற்றி வளைச்சிட்டு அப்போ பார்த்தா ரெம் எந்திக்கிறா. அவள் தலையிலேருந்து ஒரு கொம்பு வருது. அப்படியே வில்லத்தனமாக சிரிக்கிறா. ரெம் நீ ஒரு டீமனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அவள் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ரொம்பவே அசால்ட்டாக கொண்டுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அந்த பப்பி வந்து அதோட மேஜிக்கை யூஸ் பண்ணி இவளை அட்டாக் பண்ண போகுது. அப்போ ஒரே நேரத்தில் 5 பீஸ்ட் இவளை அட்டாக் பண்ண போகுது. அவளால் தப்பிக்க முடியாதுன்னு நம்ம சுபாரு போயிட்டு அவளை தள்ளி விட்டு காப்பாற்றுறான். பார்த்தா அதுங்க அவனை கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருது. டக்குன்னு நம்ம ரெம் அவங்கள அட்டாக் பண்ணி சுபாரு இறந்து போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ கண்முழிக்கிறான். அவனுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுது. திரும்பவும் நான் இறந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஆனால் அவனுக்கு எந்திக்கும் போது வலிக்குது. என்னடான்னு பார்த்தா நேற்று நைட்டு அந்த பீஸ்ட் எல்லாம் இவனை கடிச்ச தடம் அப்படியே தான் இருக்குது. அப்போ நான் இன்னும் சாகலையா அப்படின்னு பார்த்தா எமிலியா அங்கே உட்காந்துருக்கா. எமிலியா தான் என்னை காப்பாற்றிருக்காளா, நான் திரும்பவும் அவளுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதெல்லாம் இல்லை, நீ செஞ்ச எஃபர்ட்டுக்கோ இதுக்கோ சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லுது. நான் என்ன எஃபர்ட் பண்ணேன் அப்படிங்கவும், நீ என்ன பண்ணியா அந்த கடிச்சு கொதற மாபீஸ்ட் எல்லாத்தையும் எதிர்த்து போராடி பசங்களை காப்பாற்றிருக்கே அப்படிங்கவும், ஆமாம் நான் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த ப்ளூ ஹேர் மெய்டு தான் வந்துட்டு உனக்கு காப்பாற்றினா. அது போக அவள் ஒரு டீமன் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அடிபட்டிருந்த எல்லாமே சீக்கிரமாக ஹீலிங் ஆகிட்டு. ஆனால் ஒன்றையவும் சும்மா சொல்லக்கூடாது, நீ சும்மா வேறு லெவலில் அவள் கூட சேர்ந்து போராடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிளாப் பண்ணி பாராட்டுது. அப்புறமா எமிலியா அவளோட மொத்த மேஜிக் பவரை யூஸ் பண்ணி உன்னை ஹீலிங் பண்ணா, அதான் இப்போ டயர்டாக தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கவும், சரி ஓகே அவள் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ வெளியே எழுந்திரிச்சு போய் பார்க்குறான். அப்போ ரேம் அந்த இடத்துக்கு வரா. அப்போ நம்ம ஹீரோக்கு பசிக்க அப்படின்னோடனே, இந்தா பசிக்கா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட வாயில் ஒன்று அமைக்கிருதா. நம்ம சுபாரு சூடு தாங்க முடியாமல் கதறிக்கிட்டு இருந்தா, நான் உனக்கு பசிக்கும் போது ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளே பாராட்டிக்கிடுதா. அப்புறமா சுபாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்லவும், நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், எமிலியா ராயல் செலெக்ஷனில் இருக்கா, இந்த நேரத்தில் நீ இந்த வில்லேஜை காப்பாற்றினது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவை இப்போ போயிட்டு கர்ஸ் ஆகப்பட்ட பசங்க எல்லாரையும் போயிட்டு செக் பண்ணுறான், எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. எல்லா குழந்தைங்களுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதில் சில பேரண்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட பேட்ரஸ் வந்துட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டு தனியாக பேசுகிறாங்க. ஆமாம் எதுக்காக மெனக்கிட்டு தனியாலாம் கூப்பிட்டு பேசுகிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, உன்னோட உடம்புல நிறைய கர்சஸ் இருக்கிறதுனால என்னால் அதை ரிமூவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஏன் அன்னைக்கு அந்த ஒரு கர்ஸை ரிமூவ் பண்ணிட்டல அப்படின்னோடனே, அதாவது கர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முடிச்சு மாதிரி தான். ஒரே ஒரு முடிச்சிருந்தா அதை ஈஸியாக ஊத்தரலாம். ஆனால் ஒன்றே நிறைய மாபீஸ் கிடச்சிருச்சு. ஸோ அது நிறைய முடிச்சு மாதிரி விழுந்துருச்சு. ஸோ நான் அதை எடுக்கிறது கஷ்டம், நீ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் உயிரோட இருப்பேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ சாக போகிறேன்னு சொல்கிற, நீ என்ன பயப்படவே மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் பயந்து என்ன ஆக போகுது, ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கதறினா மட்டும் என்ன பொழைச்சிடவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோடு இருப்ப, சாக போகிறேன்னு சொல்கிறேன், உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும், நான் சாக போகிறேங்கிறதுக்காக மெனக்கிட்டு நான் தனியாக கூப்பிட்டு பேச மாட்டேன், உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கும் அப்படின்னே, ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உன்னை கடிச்ச அந்த மாபீஸ்ட் கர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை கொண்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லா மாபீஸ்ட்டையும் கொண்டுட்டா நீ உயிர் பழிச்சிருவா அப்படின்னு பேட்ரை சொல்லவும், ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, அங்கே எவ்வளோ மாபீஸ்ட் இருந்துச்சு தெரியுமா. சரி ஓகே நீ இதை எமிலியா கிட்ட மட்டும் சொல்லாத, ஏன்னா தெரிஞ்சா அவள் வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நைட் இவன் மயக்கத்தில் இருக்கும்போது ரெம் வந்துட்டு பேட்ரஸ்ட்டு ஏதோ பேசுகிற மாதிரி கேட்குது. உடனே
ஹே பீட்ரஸ் ரெம்முங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அவ இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணியிருப்ப? அதே தான் அவளும் பண்றா அப்படின்னு பீட்ரஸ் சொல்லுவோம். அவ காட்டுக்குள்ள போகலல்ல அப்படின்னு கேட்குறான். ராம் அங்க வந்துட்டு நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்குறா. பார்த்தா நம்ம ரெம் வந்துட்டு அவளோட டீமன் ஃபார்ம்ல போய் எல்லா மாபீஸ்ட்டையும் கொல்ல போற சுபாரு உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கா. இதை கேட்ட ராம் உடனே ஓடுறா. உடனே நம்ம ஹீரோ தடுக்கிறா. நான் ரெம்ம போய் காப்பாத்தின என்ன விடு அப்படின்னு சொல்லவா. அவ எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. ஆனா என்கிட்ட ஒரு பவர் இருக்கு. அதை வச்சு நான் அவளை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கவும் நீ என்ன நம்புறேன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. நீ அந்த மாபீஸ்ட்டை எதிர்த்து ஃபைட் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். ரெம் அளவுக்கு சண்டை போட மாட்டேன். ஏன்னா என்கிட்ட ஒரு கொம்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சரி கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ என் கூட வரியா? ஆமா நான் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லி சுபாரு கேட்குறான். என்கிட்ட ஒரு சின்ன விண்ட் மேஜிக் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் பவரை காட்டுறா. நீங்க என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இப்போ நான் உங்களை பார்த்துக்கிட வேண்டிய நேரம். எப்படியாச்சும் போயிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ரெம்மை காப்பாற்றுவோம். அந்த மாபீஸ்ட் எல்லாத்தையும் கொன்னுட்டு நம்ம திரும்ப வர வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீரவசனம் பேசுகிறான். இப்போ அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. பார்த்தா வீரவசனம்லாம் பேசினா அதுக்குள்ளேயே சோர்ந்து போயிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்கவும் நான் என்ன பண்ணுறது எமிலியா என்னை பார்த்து சீக்கிரம் திரும்ப பத்திரமா வா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட எனக்கு எனர்ஜி வந்திருக்குமா என்னமோ அப்படின்னு சுபாரு சொல்லுவோம். அதான் உன்னை சீர பண்ணி தானே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்குறா. இவனுக்கு அந்த வில்லேஜர்ஸ் ஒரு ஸ்வாடை கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. சின்ன பசங்க வந்து நீ திரும்ப சண்டைக்கு தான் போறியான்னு கேட்கவும் இல்லை இதை இவருக்கு கிஃப்டாக கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆள் சொல்லுதாரு. அந்த சின்ன பசங்களும் தேங்க்ஸ் சொல்கிற விதமாக இவன் பாக்கெட்டில் சாக்லேட்டு ஒரு பூச்சியை போட்டோடனே என்னது பூச்சியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நம்ம பயப்படுதான். ஒன்றை மட்டும் எப்படி எல்லாருக்கும் பிடிக்குது அப்படி ராம் கேட்கவும் என் ஃபேஸில் ஒரு பியூட்டி இருக்குது அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்குது. என்ன மட்டும் இல்லை இன்னொருத்தங்களையும் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவ யோசிச்சு பார்க்குறா. அந்த சின்ன பசங்க வந்துட்டு ராம்கிட்ட ரெம்ம சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. நான் என் பவரை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி ரெம் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. பார்த்தா அவள் எங்கே இருக்கான்னு தெரில. ஒரு மாபீஸ் நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் அசால்ட்டாக அவளோட ஏர் பவரை வச்சு எல்லாத்தையும் கொண்டுருதா. ஹே என்னை விட்டுட்டு போகாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடவும் ஒருவேளை நீ வீக்காக இருக்கிறதுனால தான் உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராம் கேட்குறா. அப்படிலாம் இல்லைப்பா. ஆமாம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அந்த கொம்பு இல்லைன்னு ஏதோ ஒரு விஷயத்த சொன்னியா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். டீமன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே 2 கொம்பு இருக்கும். ஆனால் என்னோட ஒரு கொம்பை நான் வந்து இழந்துட்டேன். அதுவும் நாங்கள் ட்வின்ஸ் அப்படிங்கிறதுனால ட்வின்ஸாக பிறக்கிறவங்களுக்கு அந்த கொம்பு ஆளுக்கு ஒன்று ஒன்றா பிரித்து கொடுக்கப்படும். என்னோட கொம்பை நான் இழந்துட்டேன். அதனால தான் நான் எப்போவுமே வந்துட்டு ரெம்மை தான் நம்பியிருக்கேன். ஏன்னா அவள் தான் ஸ்ட்ராங்காக இருப்பா. ஆனால் ரெம் அவளோட அந்த கொம்பை யூஸ் பண்ண அப்படின்னா கண்ட்ரோலை இழந்துருவா. அவளை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவள் டீமன் ஃபார்முக்கு போனோடனே அவளோட கண்ட்ரோலை இழந்துருவா. என்னதான் அவள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் என்னோட சிஸ்டர் தானே. ஸோ நான் தான் போயிட்டு அவளை காப்பாற்றணும். என்னோட சிஸ்டர் ஸ்ட்ராங்குன்னு என்னால் வருத்தப்படாமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லவும் சரி ஓகே என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. நம்ம எப்படியாச்சும் அவளை இந்த இடத்துக்கு வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாவிலேருந்து திரும்ப வருவேன்னு சொன்னால் நான் பிளான் பண்ண எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெம்பிட்ட நான் சாவிலேருந்து திரும்ப அப்படின்னு சொல்லவுமே அவன் ஹார்ட் வலிக்க ஆரம்பிக்குது. ஹே எல்லா பீஸ்ட்டுமே நம்மளை நோக்கி தான் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லவும் என்னோட பிளான் படி தான் எல்லாமே நடக்குது அதனால தான் எல்லாம் இங்கே வருது அப்படிங்கவும் ரெம் வர இங்கே இல்லை நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு அவள் கேட்குறா. இந்த பிளான் எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தாலுமே என்னோட மேலே விச்சோட சென்ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். உடனே எல்லா மாபீஸ்ட்டும் என்னை நோக்கி வரும். ஸோ ஆப்வியஸாக ரெமோ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவா. இதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் சுபாரு நாட்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி கவலைப்படாத சுபாரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் அவளோட விண்டு மேட்ச்க்கு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்கே நம்ம ரெமுக்கு அந்த விச்சோட சென்ஸ்மெல் வந்துடுது. உடனே அவள் அதை நோக்கி போகிறா. இங்கே நம்ம ஹீரோ என்னடா ஓடிட்டு இருக்கான். அடி பாவி பார்த்துக்கிட்டுதுன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டேன்னொன்னே என்னோட மேஜிக் பவர் கம்மியாயிட்டுன்னு அவள் சொல்கிறா. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து கீழே விழுறாங்க. என்ன விட்டுரு நீ மட்டும் எப்படியாச்சும் தப்பிச்சு போயிரு அப்படிங்கவும் மேலே மாபீஸ் இருக்கு எங்கேருந்து தப்பிச்சு ஓட அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த வால் உடஞ்சி கீழே விழுறாங்க. கீழே விழுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ரெம்மாவா மேஜிக் பவரை யூஸ் பண்ணி 2 பேருமே கீழே விழாமல் தப்பிச்சிருந்தாங்க. ஆனால் ரேமோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிருது. மாபீஸ்ட் வரை இவங்களை சுற்றி வளைக்கவும் நம்ம ஹீரோ பயந்துட்டு இருந்தா பார்த்தா மேலே இருந்து ரெம் சும்மா மாசாக குதிக்கிறா. நல்லவேளை நீ வந்துட்டியான்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டா. அவள் நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ணுறா. டீமன் ஃபார்மில் இருந்தால் இவளுக்கு கண்ட்ரோல் இருக்காது பிறகு ஹே வெயிட் பண்ணு நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தியுமே எந்த பிரச்சனமும் இல்லை. அவள் அட்டாக் பண்ணுறா. அப்போ ஒரு பீஸ்ட் அவளை அட்டாக் பண்ணவா அவள் அதுங்க சைடு திரும்பினோடனே நம்ம ஹீரோ வர ஆப்ஷன் இல்லைன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ரெம் வேறு லெவலில் ஃபைட் பண்ணாலுமே அவள் கொஞ்சம் அடி வாங்குறா. இதை பார்த்த நம்ம சுபாரோ இவளையும் சும்மா விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றதுலேருந்து திரும்ப அப்படின்னு இவன் சொன்ன உடனே இவன் மேலே அந்த விச் சென்ஸ் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சோடனே பீஸ்ட் எல்லாம் இவனை திரும்பி பார்க்குது. இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ரெம் திரும்பவும் அவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ரேம் எந்திரிச்சு அவளோட கொம்பு இருக்கிற வரைக்கும் தான் அவள் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பா. அவளோட கொம்பை நீ வெட்டிட்டேன்னா அவள் நார்மலாக வந்துடுவா அப்படின்னு சொல்லவும் நீ ஈஸியாக சொல்லிட்ட வெட்டுறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் அவள் ஃபேஸை பாரு பயங்கரமாக இருக்குது பக்கத்தில் கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லவும் இதுதான் நமக்கு ஒரே ஆப்ஷன் சொன்னோடனே சரி ஓகே நான் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரேம் அவள் மேலே தூக்கி போட்டு டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி வெட்டலாம் அப்படின்னு ஓடும்போது பார்த்தா மிஸ் ஆயிடுது.
அப்போ அந்த டாகி அதோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணவும் நம்ம ஹீரோ ஏரில் பறக்கிறான். ரெம்மலையும் அந்த மேஜிக் பவரை அட்டாக் பண்ணவா அவள் ஜஸ்ட் காலாலேயே மிதிச்சு அதை ஸ்டாப் பண்ணிடுதா. நம்ம ஹீரோ ஏரில் பறந்து வந்து இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ்னு அவளை வெட்டுறதுக்காக வரான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நைட்டு டீமன் ரேஸில் 2 ட்வின்ஸ் பறக்கிறாங்க. ட்வின்ஸாக பிறந்தா 2 பேருக்கும் ஒரு கொம்பு தான் இருக்கும். இது தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் அவங்கள கொல்லலான்னு போகும்போது ப்ளூ ஹேர் வச்சிருக்கிற டீமன் இதை பார்த்து அழ ஆரம்பிச்சோடனே ரெட் ஹேர் வச்சிருக்கிற டீமன் அதோட ஜஸ்ட் ஒத்த கொம்பை யூஸ் பண்ணியே அந்த ஊர் தலைவராக அடிக்குது. ஒத்த கொம்பில் இதுக்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவரை ஆச்சரியப்படுதாரு. இப்போ அந்த ட்வின்ஸில் ரெட் ஹேர் வச்சிருக்கிற பொண்ணு மட்டும் ஒத்த கொம்பை வச்சு ரொம்பவே பவர்ஃபுல்லாக அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணுறா. எல்லாருமே இதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அந்த ப்ளூ கலர் ஹேர் பொண்ணுக்கு அவ்வளோவா மேஜிக்கை யூஸ் பண்ண தெரில. உன் சிஸ்டரை பார்த்து நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கலர் ஹேர் பொண்ணை அவங்க அப்பா அம்மாவே சொல்கிறாங்க. அவள் ரொம்ப வருத்தப்படுறா. அவளோட டீமன் பவரை யூஸ் பண்ணுறா. ஆனால் அது அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. மற்றவங்க சொல்கிறாங்கலாம் நீ வருத்தப்படாத, உன்னோட விருப்பப்படி நீ இரு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஹேர் பொண்ணு சொன்னோடனே ப்ளூ ஹேர் பொண்ணு நார்மலாக வாழ ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த ப்ளூ ஹேர் பொண்ணு என்ன தான் ட்ரை பண்ணியோ அந்த ரெட் ஹேர் பொண்ணு தான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ தானும் தன்னோட அப்பா அம்மா கிட்ட எப்படியாச்சும் பாராட்டுவாங்கன்னு சொல்லி நான் சமைக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மாவும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு ரெட் ஹேர் பொண்ணு கேட்கவோ இல்லை நானே தனியாக பார்த்துக்கிட்டேன் ப்ளூ ஹேர் பொண்ணு சொல்கிறா. ஸோ இப்போ அவள் தனியாக வந்து காட்டில் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலான்னு போகும்போது திடீர்னு அங்கே மழை பெய்ய ஆரம்பித்து இடிச்சு ஒரு மரம் இவ மேலே விழப்போகுது. டக்குன்னு அந்த ரெட் ஹேர் பொண்ணு வந்து அவள் பவரை யூஸ் பண்ணி இவளை காப்பாற்றுறா. நல்ல வேளை உங்கள் 2 பேருக்குமே எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா 2 பேர் மேலேயுமே தான் பாசமாக இருக்காங்க. ஆனால் அந்த ப்ளூ ஹேர் பொண்ணு ஒருவேளை நான் இறந்துருந்தா இவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ என்னமோ வெளியே காட்டிக்கிடலை அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறா. அப்போ அந்த ரெட் ஹேர் பொண்ணு இவள் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கா, சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கவும் இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே அவளை பாராட்டுறாங்க. இப்போ சாப்பாட்டுக்காக அவள் பொருள் தேடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து நீ இறந்து போயிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா சுற்றி நிறைய பேர் நிற்காங்க. இவள் பிறந்திருக்கவே கூடாது, இவளால் தான் அவளோட தங்கச்சிக்கு ஒத்த கொம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுற்றி சொல்லிட்டு இருக்கவும் இவள் கதறிக்கிட்டு அங்கேருந்து ஓடுறா. அப்போ இவளோட கையை வந்து யாரோ பிடிக்கிறாங்க. பார்த்தா அது அவள் சிஸ்டர் தான். இது எல்லாமே கனவு தான். நீ ஏதோ கெட்ட கனவு கண்டேன்னு நினைக்கிறேன், கவலைப்படாத, எப்போவும் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஹேர் பொண்ணு சொல்கிறா. அன்னையிலேருந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ரெட் ஹேர் பொண்ணை ஃபாலோ பண்ணியே இந்த ப்ளூ ஹேர் பொண்ணு நடக்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் நைட்டு பார்த்தா திடீர்னு அந்த ரெட் ஹேர் பொண்ணை காணும். இந்த பொண்ணு வெளியே போய் பார்த்தா வீடே சுற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ரெட் ஹேர் பொண்ணு யார் கூடயோ சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த ஊர் தலைவர் தான் வந்துட்டு இவங்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ப்ளூ ஹேர் பொண்ணை வெட்டலான்னு வரவும் ரெட் ஹேர் பொண்ணு வந்து அவளை காப்பாத்துறா. சரி எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்தா ரெட் ஹேர் பொண்ணோட கொம்பை யாரோ வந்து வெட்டியிருந்தாங்க. கடைசியில் ஒரு வழியாக கொம்பு போயிடுச்சு. அவளுக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரில. ஆனால் இனிமேல் நம்ம தான் நம்மளோட சிஸ்டர் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. அவளுக்கு முடியலைனாலும் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறா. அவள் லிமிட்டை தாண்டி அவள் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. எல்லாரும் போதும் அப்படின்னு சொல்லியோ கேட்காம ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறா. என்னால் தான் என்னோட சிஸ்டர் அவளோட கொம்பை எழுதா, நான் பிறந்ததுலேருந்தே அவளுக்கு பிரச்சனை தான் கொடுக்குறேன், நான் மட்டும் இல்லைன்னா அவளுக்கு 2 கொம்பு கிடச்சிருக்கோ, அவள் ரொம்பவோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பா, என்னால் தான் அவளோட கொம்பையும் இழந்தா, ஸோ அவளுக்கு பதில் நான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்து அவளோட பிளேஸை நிரப்பணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் நம்ம ரெம் மயக்கத்தில் இருக்கா. சுபாரு அவளை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போ அந்த பீஸ்ட் எல்லாம் அட்டாக் பண்ணுது. இவங்க ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிடுறாங்க. எதுக்காக நீங்கள் என்னை காப்பாற்ற வந்தீங்க, நானே பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்லவும் அதான் நாங்கள் 2 பேரும் வந்துட்டோம், இதுக்கு மேலெலாம் திரும்ப போக முடியாது, என் கை வேற உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் வேஸ்ட்டு தான், என்ன எதுக்காக காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, என்னோட சிஸ்டரையும் என்னால் காப்பாற்ற முடியல, ஒன்றையும் காப்பாற்ற முடியல, என்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, பிரச்சனை மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லி ரெம் அளவும் நாங்கள் உன்னை காப்பாற்ற வந்தது பிரச்சனைன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுபாரு ரெம்மோட தலையிலேயே போயிட்டு ஒரு முட்டுறான். ஆனால் அவனுக்கு தான் ரத்தம் வருது. நீ எப்படி இப்படி திங்க் பண்ணுற ரெம், நீயும் எங்களுக்கு முக்கியம்தான், நீ மட்டும் இல்லைன்னா அன்றைக்கி என்னால் அந்த இடத்துல இருந்து வெளியவே வந்திருக்க முடியாது, நாங்களும் உன் கூட சேர்ந்து போராடுவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த இடத்துல அந்த பீஸ்ட் எல்லாம் இவங்களை சுற்றி வளைக்குது. சரி ஓகே, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது ராம், நீ ரெம்மை தூக்கிட்டு ஓட ஆரம்பி, நான் அதுங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் ரெம் ஓகே சொல்கிறா. ராம் இல்லை வேணாம், அது ஆபத்து, என்ன மாதிரி பிரயோஜனமே இல்லாத வேஸ்ட்டான ஒரு வீக்கான ஆளை எதுக்காக காப்பாற்றணும்னு நினைக்கிற சுபாரு அப்படின்னு சொல்லி ரெம் கேட்கவும் எதனாலன்னா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் 2 பேரும் இங்கேருந்து தப்பிச்சு போங்க, இதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பீஸ்ட்டை நோக்கி ஓடுறான். சுபாரு அவனோட உயிரை பணையை வச்சு நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான், அதை நம்ம வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராம் ரெம்மை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் அதுங்க கிட்ட போய் சண்டை போடலான்னு பார்த்தா அந்த சின்ன பப்பி பெரிய மான்ஸ்டராக மாறுது. நான் எல்லாத்துக்குமே தயாராக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எதிர்த்து நிற்கிறான். சுபாருவால் சண்டை போட முடியாது, நம்ம போய் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ரெம் சொல்லவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ராம் ஓடிக்கிட்டே இருக்கா. சுபாருவை நினச்சி ரெம் ரொம்பவே வருத்தப்படுறா. நம்ம அவனை காப்பாற்றுவோன்னு சொல்லி அவளை இழுக்கவும் 2 பேரும் கீழே விழுறாங்க. சுபாரு அப்படின்னு அவள் சொல்லவும் அவன் பார்த்தா ஷாமேக் அப்படின்னு சொல்லி அவனோட ஷேடோ பவரை யூஸ் பண்ணி அதோட கழுத்தில் போய் குத்திடுதான். அவ்வளோதான் நினச்சிட்டு அவன் வெளியே வந்து நிற்கிறான். ஆனால் அந்த பீஸ்ட் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணுது. உடனே அவன் அது கழுத்தில் இருந்த கத்தி எடுத்துட்டு நாக்கில் சொருகுதான். அது அவனை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது பார்த்தா எரிஞ்சு போகுது. யாரோ மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. பார்த்தா அது நம்ம ராஸ்வெல். செம டைமிங் யா ராஸ்வெல் அப்படின்னு சொல்லவும் அவன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். எப்படி என்ன தேடி வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எமிலியா தான் காப்பாற்ற சொன்னான்னு அவன் சொல்கிறான். அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க.
சுபாரு நீ நல்ல வேலை பண்ண அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் பாராட்டவும் ரெம் வந்துட்டு அவனை போய் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறா. சுபாரு உனக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லி நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவள் அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மயங்கி விடுறான். இப்போ அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா அதே சீலிங்கு இந்த தடவை ரெம் பக்கத்தில் உட்காந்துருக்கா. நம்ம ஹீரோ நல்ல வேலை சாகலை. ரெம்மோட கையை இவன் பிடிச்சிருக்கான் போல. சாரி நைட் ஃபுல்லாக உன்னை பிடிச்சி வச்சுட்டு விடலையான்னு கேட்கவும் இல்லை நான் தான் உன்னோட கையை பிடிச்சிருந்தேன். நீ மயங்கி போயிருந்தா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால தான் உன்னோட கையை பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மயங்கினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். நீ மயங்கினதுக்கப்புறமா ராஸ்வெல் எல்லா பீஸ்ட்டையும் அடிச்சிட்டாரு. ஸோ இனிமேல் எந்த கர்ஸும் உன் மேலே ஆக்டிவேட் ஆகாது. உன் உயிருக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. என்னை மன்னிச்சிரு சுபாரு. என்னால் உனக்கு நிறைய பிரச்சனை தான். என்னால் உன்னை காப்பாற்ற முடியல. நான் ரொம்பவே வீக்கானவா தான். என் சிஸ்டர் லெவலுக்கு நான் ஸ்ட்ராங் இல்லை. என்னால் என் சிஸ்டருக்கும் பிரச்சனை தான். நான் பிறந்ததுலேருந்தே என் சிஸ்டருக்கு என்னால் பிரச்சனை மட்டும்தான் இருக்குது. என்னால் தான் அவளுக்கு 2 கொம்பு கிடைக்காம ஒத்த கொம்பு கிடச்சிது. அதையும் என்னால் இழந்துட்டா. சாரி ஏதோ எமோஷனில் என்னோட சொந்த கதையெல்லாம் வந்துட்டு வளரிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் வருத்தப்படவும் ஹே ரெம் இங்கே பாரு என்னை காப்பாற்றினது நீ மட்டும்தான். நீ மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா நான் இந்நேரத்துக்கு உயிரோடவே இருந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட சிஸ்டர் இருந்திருந்தா இன்னும் ஒன்று சூப்பராக காப்பாற்றிருப்பா அப்படிங்கவும் ஆனால் அவள் அந்த இடத்துல இல்லையே. நீ தான் எனக்காக அந்த இடத்துல இருந்த. உன்னால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரெம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட சிஸ்டர் கிட்ட கொம்பு இருக்கும்போது நீ பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். அவள் என்னை விட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லவும் நான் அவளை கொம்பு இருக்கும்போது பார்க்கல. உன்னை மட்டும்தான் பார்க்குறேன். நீ தான் என் கூட எப்போவோ இருந்து என்னை காப்பாற்றுற. உன்னோட சிஸ்டருக்கு மேபி கொம்பு இருந்திருக்கலாம். அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ உனக்கு மட்டும்தான் கொம்பு இருக்குது. ஸோ நீ உனக்கு இருக்கிறத யூஸ் பண்ண கற்றுக்கோ. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழு. முடிஞ்சதை பற்றி யோசிக்காத. உன்னோட சிஸ்டரை இனிமேல் நீ ப்ரொடெக்ட் பண்ணு. நீ ஸ்ட்ராங்காக மாற கற்றுக்கோ. உன்னோட கொம்பை எப்படி யூஸ் பண்ணலான்னு கற்றுக்கோ. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஸோ நாளைக்கு எப்படி வாழலாம், நாளைக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணு. முடிஞ்சதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ரொம்ப வீக்கானவா சுபாரு. ஒன்றை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெம் சொன்னோடனே நானும் வீக்கானவன் தான். மற்றவங்கள தான் எப்போவுமே நம்பியிருக்கேன். அதை பற்றி நான் கவலைப்பட்டதில்லை. ஆனால் எப்போவுமே நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழுவேன். அதே மாதிரி நீயும் வாழ கற்றுக்கோ. உனக்கு தேவையானப்போ நான் உன்னை பார்த்துக்கிடுறேன். எனக்கு தேவையானப்போ நான் உன்னை பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் சொல்கிறா. அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் ரெம் இப்போ அந்த கஷ்டம் எல்லாத்தையும் மறந்து அழுதுகிட்டே சிரிச்சிட்டு இருக்கா. இங்கே நம்ம ரேம் வந்துட்டு ராஸ்வெல்ட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பீஸ்ட்டை கொண்டு வந்தது யாருன்னு தெரில. ஆனால் ஒரு சின்ன பொண்ணு இருந்தா அந்த வில்லேஜில் அவள் திடீர்னு மறைஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் ஸோ அப்போ எமிலியாவோட ராயல் செலெக்ஷனை தடுக்கணுங்கிற யாரோ ஒருத்தர் தான் வந்துட்டு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் புரிஞ்சுக்கிடுறான். சரி ஓகே ரேம் இங்கே வா. நீ உன்னோட நிறைய மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கொம்புல இவன் அவனோட மேஜிக் பவர் எல்லாத்தையும் வச்சிட்ருக்கான். இந்த ராயல் செலெக்ஷன் மட்டும் முடியட்டும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த ட்ராகனை நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்வெல் சொல்கிறான். நீ என்னை காப்பாற்றிருந்த ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஆனால் வந்து 4 நாள் கூட ஆகலை. திரும்பவும் என்ன ஒரு பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா சொல்லவும் இதில் என்ன இருக்கு மீலி, நமக்குள்ளே எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இல்லை சுபாரு நீ எனக்காக கஷ்டப்பட்டு போராடி இருக்க. நான் ஏதாச்சும் பண்ணணும். நீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும் நமக்குள்ளே எதுக்கு மீலி, வேணா எனக்கு ஒரு ஐடியா. நீ என் கூட டேட்டிங் வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் டேட்டிங்னா என்னன்னு அவள் கேட்குறா. நம்ம 2 பேரும் தனியாக வெளியே போவோம். நமக்கு பிடிச்சதை சாப்பிடுவோம். பிடிச்ச மாதிரி விளாடுவோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவ்வளோ தானா, இதுதான் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கவும் இவ்வளோ தானாவா, இதுதான் எனக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொன்ன உடனே சரி ஓகே நான் அவன் கூட டேட்டிங் வரேன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே எமிலியாவை கூட்டிட்டு அந்த வில்லேஜ்க்கு நம்ம ஹீரோ டேட்டிங் போயிருக்கான். அப்போ அந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து விளாண்டுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல சுபாரு, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லுவோம். ஆமாம் நான் போயிட்டு என் உயிரை பணைய வச்சு அந்த நாய்க்கிட்டெல்லாம் கடி வாங்கி காப்பாற்றிருக்கல்ல. ஆனால் அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்குவோம். அப்படிலாம் இல்லை சுபாரு, நீ ரொம்பவே ரிஸ்க் எடுத்து அவங்க எல்லாரையுமே காப்பாற்றிருக்க. எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் நம்ம ஹீரோக்கு செம்ம ஜாலியாகுது. வீட்டு வாசலில் வண்டி நிறுத்தினதுக்கு மன்னிச்சுக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லுதாரு. பார்த்தா நம்ம எமிலியாவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு ராயல் கார்டு வந்திருக்கான்னு ரேம் சொல்லவும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் சுபாருவும் கூட வரங்கிறான். இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோ பிளானை போட்டு அந்த ராயல் கார்டு கூட வந்திருக்கிற அந்த ஆள்கிட்ட போயிட்டு டீ சாப்பிடுங்கன்னு கொடுக்குறான். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கவும் இதுதான் எங்கள் மேன்ஷன்லேயே ரொம்ப விலை உயர்ந்தது. என்ன ரேம்க்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவா அப்படின்னு சொல்லுவோம். இதையே எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னோடனே ஆமாம் எமிலியாவை என்ன விஷயமா பார்க்க வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது சார், ஏன்னா நீங்கள் யாருன்னு தெரில. ஆனால் பார்த்த வரைக்கும் நீங்கள் எமிலியா மேடம்க்கு க்ளோஸ்ன்னு தெரியுதா அப்படின்னு ஓ க்ளோஸ்ன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுறான். மிஸ் எமிலியா ஃபியூச்சரில் கிங்காக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அவங்கள இப்படி சொன்னோடனே நீங்கள் ஏன் சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு கேட்கவோ கிங் ஆகிறத பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லைங்க. இப்போ எப்படி சொல்கிறது, உங்களோட ஒய்ஃப் தானே உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிவாங்க அப்படிங்கவும் ஆமாம் என்னோட ஒய்ஃப் தான் எனக்கு ரொம்ப கண்ணுக்கு அழகாக தெரிவாங்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ராயல் கார்டு வந்துட்டு உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன்னா அப்படிங்கவோ இல்லை சுபாரு கம்பெனி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோடனே ஓ சுபாரு உன்னை பற்றி தான் எமிலியா பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லவும் என்ன பேசினா அப்படின்னு கேட்கவோ அவள் சொல்லாமல் கிளம்பிடுதா. இல்லை சுபாரு நாளைக்கு நீ என் கூட கிங்டம்க்குலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்லவும் நான் உன் கூட வரேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கெஞ்சிட்டு இருக்கான். உடனே ரெம்மோ வந்துட்டு சுபாருக்கு கிங்டமில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குலாம் அவர் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கவும் நல்ல ஐடியா கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாராட்டுறான்.
உடனே ராஸ்வெலும் நம்ம ஹீரோக்கு இன்னும் ஃபுல்லாக ஹீலிங் ஆகலைல்ல, அங்கே போய் கூட்டிகிட்டு போய் ஹீலிங் பண்ண அப்படின்னு சொல்லவும், என்னது என்ன ஹீலிங் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் எமிலியா வந்து உன்னை ஃபுல்லாக ஹீலிங் பண்ணல, அங்கே கிங்டமில் நிறைய மேஜிக் யூசர்ஸ் இருக்காங்க, அவங்க உன்னை ஃபுல்லாக ஹீலிங் பண்ணிடுவாங்க அப்படிங்கவும், எமிலியா ஹீலிங் பண்ணலையா அப்படிங்கவும், அது வந்து சரி நாளைக்கு நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி எமிலியா சொல்கிறா. இங்கே அந்த ராயல் கார்டு அந்த ஆள்கிட்ட நீ நார்மலாக சாதாரண ஆளுங்கிட்டலாம் பேச மாட்டியா அப்படின்னு கேட்கவும், அந்த பையனை பார்த்தா நார்மலான பையன் மாதிரி தெரில அப்படின்னு கேட்கவும், அப்படி என்ன அவன்கிட்ட ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கவும், அவன் கண்ணை பார்த்தாலே தெரியுது அவன் பல தடவை மரணத்தை பார்த்துருப்பான்னு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் மனசுக்குள்ளே நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது, என் கையை விடான்னு ஹீரோ கேட்கவும், நான் கொஞ்சம் விட்டாலும் நீ ஆபத்தான விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போது வர்ற வழியில் ஹீரோயிசம் பண்ணி கீழே விட பார்த்துருக்கான். அதுக்குன்னு என்ன சின்ன பையன் மாதிரி இப்படி கையை பிடிச்சா கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு கேட்கவும், நேற்று வில்லேஜ்க்கு போகிறப்ப மட்டும் நீ தானே கையை பிடிக்க சொன்ன அப்படின்னு எம்லியா சொல்கிறா. அது வந்து நீ உங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஆப்பிள் கடைக்கார் வரவும், நான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ண முடியே ஆப்பிள் வாங்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட ஆப்பிளை வாங்கிட்டு போகிறான். அடுத்ததாக ஃபெல்ட்டையும் அந்த கடைக்காரையும் பார்க்கணும் அப்படிங்கும்போது ரைன்ஹார்ட் ஃபெல்ட்டை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோடனே, நீ சொல்கிறத பார்த்தா அவன் ஏதோ கிட்னாப் பண்ணிட்டு போன மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்கிறான். ரைன்ஹார்ட் அப்படியே அந்த ராயல் கார்டு இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போ எமிலியாவுக்கு தெரிஞ்ச ஒரு நைட் வரான். நம்ம எமிலியாவுக்கும் அவளை தெரிஞ்சிருக்கு. வணக்கம், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எமிலியாவோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணவும் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுதான். இவங்க 2 பேரும் அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நைட் வந்து நம்ம சுபாருவை பார்த்து இவன் யார் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவும் நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் தான் டென்ஷன் ஆகுதான். கவலைப்படாதீங்க எமிலியா, ரைன்ஹார்டை பற்றி நான் விசாரிச்சு சொல்கிறேன் அப்படின்னு நம்ம போகவும், நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு என்னமோ அது நல்ல ஐடியாவாக படலை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனை தடுக்கிறா. அவன் கூடலாம் சேராத மிலி, அவனை பார்த்தாலே ரொம்ப மோசமானவன் மாதிரி தெரியுது, எடுத்தவொடனே பாரு உன்னோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கவும், சரி ஓகே நான் உள்ளே போயிட்டு வரேன், நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி போகிறா. பார்த்தா ஒரு பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. உடனே நம்ம ஹீரோ காப்பாற்றணுங்கிறதுக்காக, ஹே டார்லிங் இங்கே தான் இருக்கியா, வர லேட் ஆயிடுச்சு, சரி வா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் பார்த்தா அவள் அதை புரிஞ்சுக்கிடாம நம்ம ஹீரோவே அடிச்சு போட்டுருதா. என்ன தைரியம் இருந்தால் என் மேலே கை வைப்ப அப்படின்னு அவள் கேட்கவும், உனக்கு புரியுதா இல்லையா, அந்த 3 பேரும் உன்னை சுற்றி வளைச்சிட்டாங்க, உன்னை காப்பாற்றலான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரை பார்த்தா, ஏன்னா ஊர்லேயே நீங்கள் 3 பேர் மட்டும்தான் ரவுடி பசங்களா, அன்றைக்கி நீங்கள் தானே என்கிட்டயே பிரச்சனை பண்ணீங்க அப்படிங்கவும், யாராக இருந்தால் என்ன, நான் ஒரே ஆளாக இருந்தால் அடிச்சு போட்டுப்பேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. கவலைப்படாத, இதை நான் பார்த்துக்கிறேன், ரைன்ஹார்ட் என்னோட ஃப்ரெண்டு தான், நான் கூப்பிட்டா ஒரு நிமிஷத்தில் இங்கே ஓடி வந்துடுவார் அப்படிங்கவும், இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கடைக்காரங்க வராரு. இப்போ அந்த ரவுடி பசங்க பயந்து ஓடி போயிருந்தாங்க. ஹீரோ கடைக்காருக்கு தேங்க்ஸ் சொல்லவும், அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொன்னோடனே, நானே பார்த்துப்பேன், உன் ஹெல்ப்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படிங்கவும், இந்த உலகம் எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் செய்யும், அதை நான் ஏற்றுக்கிடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஓ அப்படியா, நான் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபெல்ட் அந்த திருடி எங்கன்னு கடைக்கார கேட்கவும், அவளை ரைன்ஹார்ட் கூட்டிகிட்டு போயிட்டா அப்படின்னோடனே, அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக அங்கேருந்து கிளம்பிடுதான். இப்போ எமிலியா ஒரு நைட் கூட அங்கே வரவும், யார்டா நீ அப்படின்னு போய் நம்ம ஹீரோ திட்டுறான். பையன் அவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கான் போலையே அப்படின்னு அவன் சொல்லவும், எனக்கு எமிலியா தான் முக்கியம், எமிலியா மேலே கை வச்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், சுபாரு அவர் ஒரு தொலைஞ்சு போன குழந்தைய தேடி வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணை தான் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். என்னது நீ குழந்தையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவளை பார்த்த உடனே நம்ம எமிலியா போயிட்டு ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சுக்கிடுதா. சரி ஓகே, எமிலியா என்ன கண்டுபிடிச்சிட்டா, நீயும் உனக்கு தேவையான ஆளை கண்டுபிடிச்சிட்டா, கிளம்புற அப்படின்னு சொல்லி கிளம்பவும், கையில் இருக்கிறது என்னன்னு கேட்டால் ஆப்பிள் அப்படின்னு சொல்லவும், ஆப்பிள் வெள்ளையாலாம் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், நீ தோல் இருக்காத ஆப்பிளை சாப்பிட்டதே இல்லையா, இதுக்கு பேரும் ஆப்பிள் தான், இந்த அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவாட்ட ஒன்று கொடுத்துட்டு, பார்த்து பத்திரமாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். ஆமாம் அந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும் சுபாரோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும், என்ன எமிலியா பொசசிவ்னஸா, அவன் வால் அவளுக்குலாம் க்யூட் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோயின் சீரியஸ் ஆகுறா. அவளும் ஒரு ராயல் செலெக்ஷன் கேண்டிடேட்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அவள் ஆப்பிள் சாப்பிட்டு இது ஆப்பிள் தான்ப்பா அப்படிங்கிறா. இல்லை சுபாரோ, நாளைக்கு நீ என் கூட வர வேணாம், ஆனால் மீலி அது ரொம்ப ஆபத்து, நான் அவன் கூட வந்து ஹெல்ப்பாக இருக்கேன், அதனால தான் சுபாரு நான் உன்னை வர வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா நீ உன்னோட லிமிட்டை தாண்டி எனக்கு ஒரு பிரச்சனைன்னா உன்னை பற்றி நீ கவலையே பட மாட்டா, ஆபத்தான விஷயங்களெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் நான் அவன் கூட வரேன்னு சொல்கிறேன். வேணாம் சுபாரு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நீயும் எனக்கு முக்கியம்தான். ஆனால் மீலி இங்கே பாரு சுபாரு, நாளைக்கு நீ ரெம் கூட வீட்லேயே இரு, உன்னை நம்புறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசனாச்சும் கொடு சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் ராஸ்வெல் கூட கிளம்பிடுதா. ராயல் செலெக்ஷன் கேண்டிடேட்டுங்கிறதுனால உன்னை கொல்ல நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் பண்ணணும், ரம் ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஜஸ்ட்டு பார்க்க மட்டுமே செய்கிறான். சுபாரு ப்ளீஸ் என்ன அப்படி பார்க்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் பார்க்காத. சரி என்ன பண்ணணும் சுபாரு, எமிலியாக்கா ஆபத்து இருக்குது, நான் அவள் கூட போயாகணும், ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு கிச்சனில் ஆப்பிள் டிஷ் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, ஸோ நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன், யாராச்சும் வெளியே போனாங்கன்னா கூட கண்டுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதுதான் சான்ஸ் நம்ம ஹீரோ வெளியே வந்துருதான். கிங்டம்குள்ளே போகணுமே, லக்கே எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லவும் பார்த்தா யதார்த்தமாக ஒரு வண்டி வந்து நிற்கி, அது நேற்று ஈவினிங் மீட் பண்ணவங்க தான். ஆமாம் நீங்களும் இன்றைக்கி எதுக்காக கிங்டம்க்கு போகிறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ராயல் செலெக்ஷன் கேண்டிடேட் எல்லாரையுமே இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க, உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்குறான். ஆமாம் என்ன எதுக்காக உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படிங்கவும், இந்த உலகம் எனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்யும், ஸோ அது கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பயன்படுத்திக்கிட்டு தான் உன்னை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நடக்கும், அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவையும் அவள் ஆள் மாதிரியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ராயல் கிங்டம்ல இருக்கிற யாருமே நம்ம ஹீரோவை எந்த கேள்வியும் கேட்கல. வாங்க மேடம் உங்களுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டு கதவை திறக்கவும், எனக்காக வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போகிறா. பார்த்தா எமிலியா இருக்கிறா. சுபாரு
நீங்கள் அவ கூட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வருத்தமாக கேட்குறவும், மீலி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல வரதுக்குள்ளேயே இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சொல்லவோ, ராஸ்வெல் வந்துட்டு என்னோட சர்வன்ட்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். சுபாரு நான் உன்னை வீட்லேயே தானே இருக்க சொன்னேன், நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுட்டு இருக்கும்போதே கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. இந்த கிங்டமில் இப்போ கிங் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கவுன்சில் மெம்பர்ஸ் தானே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம இதை அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஸ்வெல் சொல்கிறான். எமிலியாவை வேற கூப்பிடுறாங்க, நீ வீட்டில் போயிட்டு எனக்கு இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எமிலியா அங்கேருந்து போயிருதா. ரைன்ஹார்டும் அங்கே தான் இருக்கான். சுபாரு ஒன்று பார்த்ததில் சந்தோஷம், நீங்கள் வருவேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு நைட்டும் அங்கே வரவும், இவர் தான் இந்த இடத்தோட சீஃப் ராயல் கார்டு அப்படின்னு சொல்லி ரைன்ஹார்ட் சொல்லவும், எனது இவரா, நான் பொண்ணு இல்லை நினச்சேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அது உன்னோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராயல் கார்டு அங்கேருந்து கிளம்பிடுதான். அப்போ நம்ம ஹீரோ ஒருத்தனை முறைக்கவும் என்னாச்சுன்னு கேட்குறான். இவன் என்னோட லவ் எதிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அந்த ராயல் செலெக்ஷனை பற்றி ஒருத்தன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகவும், நிறுத்துங்க இதெல்லாம் தான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா, இதை கேட்கறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ராயல் செலெக்ஷனில் இருக்கிற ஒரு பொண்ணு சொல்கிறா. அவங்க நம்மளை தண்ணி அடிக்கிற பார்ட்டிக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்லவும், அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சில் மெம்பர் சொல்கிறான். எனக்கு அப்படி தான் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு அந்த பொண்ணு சொல்லவும், அதெல்லாம் இல்லை அப்படின்னோடனே அவன் ராயல் கார்டை பார்த்தா அவன் நான் தெரியாதனமாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சாரி என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம் இன்னொரு பொண்ணு சொல்லவும், எமிலியா இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கட்டும்னு சொல்கிறா. உன்கிட்ட யாரும் ஒப்பீனியன் கேட்கவே இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுதான். எனக்கு தெரியாது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட நிற்கிறவன் சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கிங்காக வரப்போகிறவங்க அந்த டிராகன் கூட கான்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு மொத்தமாக 5 கேண்டிடேட் செலக்ட் பண்ணணும். அந்த 5 கேண்டிடேட்டும் கலந்துக்கிடுவாங்க. அதில் யாரை அந்த டிராகன் செலக்ட் பண்ணுதோ அவங்க தான் நெக்ஸ்ட் கிங்காக தகுதியானவங்க. ஆனால் 4 பேர் தானே இருக்காங்கன்னு சுபாரு கேட்கவும், அதுக்கு தான் இந்த மீட்டிங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைன்ஹார்ட் சொல்கிறான். பார்த்தா ரைன்ஹார்டை கூப்பிடுறாங்க. கல்வெட்டில் போட்டிருக்கிறபடியே அந்த 5வது கேண்டிடேட்டையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைன்ஹார்ட் சொல்கிறான். இவன் அந்த 5வது கேண்டிடேட்டை கூப்பிட்றாங்க. வரது யாருன்னு பார்த்தா அந்த திருடியான ஃபெல்ட்டு தான். ராயல் செலெக்ஷன் கேண்டிடேட்டில் ஃபெல்ட்டு ஒருத்தி. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மக்கள்கிட்டேருந்து திருடுற ஒருத்தியவாக போஸ்டிங்கில் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களே மக்கள்கிட்டேருந்து திருட தான் செய்கிறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் எதுவும் பெருசாக வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகாமல் விட்டுட்டேன். ஃபெல்ட் ஆக போகிறா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.